ஆதியாகமம் வேதத்தினுடைய முதல் புத்தகம். அந்த முதல் புத்தகத்தில் இருக்கிற பெரிய அதிகாரங்களில் ஒன்று 24ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தின் 2ஆம் பகுதியை இந்த வாரம் நாம் தியானிக்க போகிறோம். ஏற்கனவே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் இருந்த செய்திகளை நாம் கடந்த வாரங்களிலே கவனித்தோம். இந்த அதிகாரத்திற்கு பெயர் திருமண துணையை தேவ சித்தத்தோடு தேடுதல் அல்லது திருமணத்தை தேவ சித்தத்தோடு நடத்தி வைத்தல் என்று பெயரிடலாம். ஏற்கனவே இந்த அதிகாரத்தின் முதல் பகுதிகளை கடந்த வாரம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி. இது பெரிய அதிகாரமாக இருக்கிறபடியினாலே இதனுடைய செய்திகளும் விரிவாக தியானிக்க வேண்டியது இருக்கிறது. அது மட்டுமல்ல, வேதத்தில் உள்ள பெரிய புத்தகங்களில் ஒன்றான ஆதியாகமத்தில் பெரிய அதிகாரமாக இந்த 24ஆம் அதிகாரம் இருக்கிறபடியினால் இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை ஜனங்களுக்கு தெரிவிக்கிறபடியினால், அதுவும் விளக்கமாக தெரிவிக்கிறபடியினால் இது பெரிய அதிகாரமாக இடம் பெற்றிருக்கிறது. ஆக இதை சுருக்கி முடிப்பதற்கு முன்பு இதை விளக்கமாக அறிந்து கொள்வது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் இருக்கிற முக்கிய நபர்கள் 5 பேர். 1 ஆபிரகாம், 2 எலியேசர், 3 ரெபேக்காள், 4 ஈசாக்கு, 5 லாபான். இந்த அதிகாரத்தின் சிறப்பு, இது மிகப்பெரிய அதிகாரம். அதிலும் ஒரே ஒரு நிகழ்ச்சியை, திருமணம் என்ற ஒரு நிகழ்ச்சியை இவ்வளவு விளக்கமாக வேற எந்த அதிகாரமும் வேதத்தில் சொல்லவில்லை. ஆக இந்த அதிகாரம் திருமணத்துக்குரியவர்கள், பெற்றோர், குடும்பத்தினர், தாய், தந்தை, அவர்களுடைய பொறுப்புகள், அதே போல திருமணத்திற்கு ஆளாகி நிற்கிற வாலிபன், வாலிப பெண், திருமணத்திற்கு உதவி செய்கிற நபர்கள், இவர்கள் எல்லாரையும் இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆக இந்த அதிகாரம் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம் பிள்ளைகளுக்கும் அல்லது திருமணத்திற்கு காத்திருக்கிற அந்த வாலிபர்களுக்கும் இது செய்திகளை கொண்டிருக்கிறபடியினாலே இதை விளக்கமாக தியானிக்க வேண்டியது இருக்கிறது. இந்த அதிகாரம் சொல்லும் செய்திகள் தான் என்ன என்று பார்த்தோம். இது ஒரு தகப்பனுக்கு செய்தியை சொல்லுகிற அதிகாரம் அல்லது ஒரு ஊழியக்காரனுக்கு செய்திகளை சொல்லுகிற அதிகாரம், திருமணத்திற்கு காத்திருக்கிற வாலிபர்களுக்கும் வாலிப பெண் பிள்ளைகளுக்கும் செய்தி சொல்லுகிற அதிகாரம், அதே போல திருமணத்தில் முக்கிய இடத்தை வகிக்கிற குடும்பத்தினருக்கு செய்திகளை சொல்லுகிற அதிகாரம். ஒரு திருமணத்தை தேவ திட்டத்தோடு தேவ சித்தத்தோடு எப்படி ஆசீர்வாதமாக சந்தோஷமாக நடத்தி வைக்க முடியும், எப்படி ஒரு திருமணத்திற்கு தேவன் மையமாய் இருக்கிறார் என்பதை இந்த அதிகாரத்துக்கு உள்ளே பல இடங்களிலே பார்த்தோம். அதிலும் இந்த அதிகாரத்தில் தேவன் நேரடியாய் எங்கும் பேசியதை பார்க்க முடியவில்லை. தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அல்லது எலியேசரை நோக்கி ரெபேக்காளை நோக்கி என்று தேவன் எங்கும் பேசவில்லை. பேசுவதாக இந்த இடத்துல எங்கும் வாசிக்கவும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல தேவன் கிரியை செய்கிற விதத்தை அழகாக நிதானமாக யூகிக்க முடிகிறது. இந்த இடங்களிலே ஏறக்குறைய 17 முதல் 20 இடங்களில் தேவனுடைய நாமம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை தொழுது கொள்வது, ஜெபிப்பது, அவருக்கு நன்றி செலுத்துவது, ஸ்தோத்தரிப்பது என்பதை குறித்து இங்கும் அங்குமாய் ஜெபத்தோடு கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஆக ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை 5 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது பகுதி ஆபிரகாம் எலியேசருக்கு கொடுத்த கட்டளையும் ஆணையும். ஆதியாகமம் 24 1 முதல் 9 வரை. பகுதி 2, எலியேசர் மணப்பெண்ணை தெரிந்தெடுக்க
எதிர்பார்த்ததும் ஜெபமும். 24:10 முதல் 27 வரை. பகுதி 3. எலியேசர் ரெபெக்காளின் வீட்டுக்கு சென்று அவன் பேசியதும் அவர்களிடத்தில் கேட்டதும். ஆதியாக 24:28 முதல் 53 வரை. பகுதி 4. ரெபெக்காள் தந்த வாய்ப்பிறப்பும் தன் வீட்டை விட்டு அவள் புறப்பட்டதும். ஆதியாகமம் 24:54 முதல் 61 வரை. பகுதி 5. ரெபெக்காள் ஈசாக்கை கண்டதும் அவள் அவனை திருமணம் செய்து கொண்டதும். ஆதியாகமம் 24:62 முதல் 67 வரை. இந்த 67 வசனங்கள் கொண்ட இந்த பெரிய அதிகாரத்தை இந்த 5 பகுதிகளாக அல்லது 5 நிகழ்ச்சிகளாக இதை பிரிக்க முடிகிறது. சரி, பகுதி 1. ஆபிரகாம் எலியேசருக்கு கொடுத்த ஆணையும் கட்டளையும் என்ன என்பதை போன வாரம் பார்த்தோம். ஆதியாகமம் 24:1 முதல் 9 வரை அதை வாசித்தோம். அதற்கு பிறகு அந்த அதிகாரத்தில் இருந்த வயது குறிப்புகளை கவனித்தோம். ஈசாக்குக்கு திருமணம் முடிக்கும் பொழுது அவனுக்கு வயது 40. ஈசாக்கு திருமணம் ஆகும் போது ஆபிரகாமுக்கு வயது 140. ஆபிரகாம் கானானுக்கு வந்து குடியேறிய பின்பு 65 வருடங்கள் கழித்து தன் மகனுக்கு திருமணம் முடிக்க ஏற்பாடுகளை ஆரம்பிக்கிறார் என்று பார்த்தோம். அதே போல ஈசாக்கின் தாய் சாரால் மரிக்கும் போது ஈசாக்குக்கு வயது 37. ஈசாக்கு திருமணம் முடிக்கும் போது வயது 40 என்றால் சாரால் மரித்து 3 வருடங்கள் கழித்து தான் ஈசாக்கு திருமண ஏற்பாடுகளுக்கு ஒத்துக்கொள்ளுகிறான் என்று பார்த்தோம். அதற்கு பிறகு 2வது குறிப்பில் எலியேசரை குறித்து பார்த்தோம். எலியேசர் ஆபிரகாமுடைய வீட்டில் இருந்த ஊழியக்காரன், வீட்டு விசாரணைக்காரன், வயதிலே மூர்த்தவன். ஏறக்குறைய 50 வருஷம் அவன் ஆபிரகாமின் வீட்டிலே ஊழியக்காரனாய், வேலைக்காரனாய், பொறுப்புள்ள ஒரு பொறுப்பில் இருக்கிறான். எப்படி? எலியேசர் என்பவனை குறித்து ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் தான் அவனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு எலியேசர் என்ற வார்த்தையோ அல்லது அவனை குறித்த நிகழ்ச்சிகளோ சொல்லப்படவில்லை. ஆக 15ஆம் அதிகாரத்தில் இருந்து இந்த 24ஆம் அதிகாரம் வரைக்கும் ஏறக்குறைய 50 வருடங்கள் உள்ளே அடங்கி இருக்கின்றன. 15ஆம் அதிகாரத்தில் எலியேசரை குறித்து நாம் அறிமுகமாக ஆபிரகாம் ஜெபிக்கும் பொழுது தேவனிடத்தில் சொல்லுகிறார். அவனுடைய பெயரோடு சேர்த்து ஜெபித்து சொல்லுகிறார். இது 15ஆம் அதிகாரத்தில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இந்த எலியேசர் செய்கிற முக்கியமான வேலையை 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆக இந்த 15ஆம் அதிகாரத்திற்கும் 24ஆம் அதிகாரத்திற்கும் இடையே 50 வருஷங்கள் உள்ளே இருக்கிறது. அப்படி என்றால் எலியேசர் என்பவன் மிக உண்மை உள்ளவனாக இந்த ஆபிரகாமுடைய வீட்டிலே எல்லா பொறுப்புகளையும் ஏறக்குறைய 50 வருஷங்களுக்கு மேலே இந்த பொறுப்பிலே இருக்கிறான் ஆபிரகாமோடு. ஆக அவனை குறித்து பல்வேறு குறிப்புகளை போன வாரத்தினுடைய செய்திகளில் இருந்து பார்த்தோம். எலியேசர் என்றால் தேவன் எனது உதவியாய் இருக்கிறார் என்று பொருள். எலியேசரை குறித்த சிறப்புகளை சுமார் 15 குறிப்புகளாக பார்த்து முடித்தோம். எலியேசர் எஜமானின் நம்பிக்கைக்குரியவன். எலியேசர் எஜமானிடத்தில் ஆணையை பெற்றவன். எலியேசர் ஞானம் உள்ளவன். எலியேசர் ஜெபத்தோடு காரியங்களை செய்தவன். எலியேசர் நல்ல பயிற்சி கொடுத்து ஆட்களை தெரிந்தெடுப்பவன். எலியேசர் முடிவெடுப்பதில் அவசரப்படாதவன். எலியேசர் தன்னிடத்தில் உள்ள பொருட்களை வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுப்பவன். எலியேசர் அவசரப்படாமல் படிப்படியாய் காரியத்தை செய்பவன். எலியேசர் எந்த ஒரு காரியத்தை முடித்த பிறகு தேவனுக்கு நன்றி கூற மறவாதவன். எலியேசர் காரியத்தை முடிக்கும் முன்பு புசிக்காதவன். தன் எஜமானை குறித்து மேன்மையாய் பேசியவன். எலியேசர் காரியங்களை உண்மையாய் பகிர்ந்து கொண்டவன். தன் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று விசுவாசித்தவன்.
சிறிய வயதிலான ஈசாக்கை கூட தன் எஜமான் என்று ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் கொண்டவன், முழு பயணத்தையும் மறைக்காமல் விளக்கி கூறியவன் என்பதை போன வாரத்தினுடைய முதல் பகுதி செய்தியில இவ்வளவு செய்திகளையும் விளக்கமாக பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் குறிப்பு 4. ஆபிரகாம் எலியேசருக்கு கொடுத்த கட்டளையும் அவன் வாங்கிய ஆணையும். என்ன கட்டளை கொடுத்தார் ஆபிரகாம் எலியேசருக்கு? என்ன, எதற்காக ஆணையை வாங்கினார் என்பதுதான் இந்த முதல் பகுதியில் இருக்கிற செய்தி. 1, நீ என் குமாரனுக்கு எங்கு பெண் கொள்ள வேண்டும் என்பதை ஆபிரகாம் எலியேசருக்கு விளக்கமாய் சொன்னார். ஆதியாகமம் 24 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். 2, நீ என் குமாரனுக்கு எப்படி பெண் கொள்ள கூடாது, பெண் எடுக்க கூடாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 24 6 7 வசனங்கள். 3, நீ என் குமாரனுக்கு எவ்விதமான பெண்ணை கொண்டு வர வேண்டும் என்பதை எலியேசருக்கு ஆபிரகாம் சொல்லுகிறார். ஆதியாகமம் 24 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். ஆக இந்த அதிகாரத்தினுடைய முதல் பகுதி முக்கிய நபரான ஆபிரகாம் தனது உதவியாளன் ஊழியக்காரனிடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். தகப்பன் இதை செய்திருக்க வேண்டும். எங்கே? தன் குமாரனுக்கு போய் பெண் பார்த்து கொண்டு வர வேண்டும். ஆனால் தகப்பன் இதை செய்ய மறுக்க காரணம், அவர் அந்த தேசத்தை விட்டு வெளியே எங்கும் போகக்கூடாது. காரணம், இந்த தேசத்தை தேவன் எனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அது மட்டுமல்ல, என் தகப்பனுடைய தேசத்தையும் என் இனத்தையும் குடும்பத்தையும் விட்டு என்னை புறப்பட்டு வரும்படி அழைத்தவர் அவர்தான். என்னை வேறெங்கும் புறப்பட்டு போகும்படி, வெளியேறும்படி அவர் சொல்லவே இல்லை. தேவன் என்னை அழைத்தார். ஆகையினால் அவர் இங்கே நிற்க வைத்திருக்கிறார், தங்க வைத்திருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல், உத்தரவு இல்லாமல் நான் இந்த தேசத்தை விட்டு போக மாட்டேன். இந்த எண்ணத்தில் தான் ஆபிரகாம் இருந்தார். சரி, எதற்காக ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்திலே பெண் எடுக்கும்படி தன் ஊழியக்காரனுக்கு தெளிவாய் சொல்லுகிறார்? அவன் கேட்கிறான், ஒருவேளை அந்த பெண் இந்த தேசத்துக்கு வர மறுத்தால் நான் உம்முடைய குமாரனை அந்த தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகலாமா என்று. ஆனால் ஆபிரகாம் அதற்கு மறு உத்தரவு சொல்லும் போது மிக சரியா இருக்கிறார். இல்லை, அப்படி அனுப்ப முடியாது, நீ அப்படி செய்யக்கூடாது. அதற்குரிய காரணத்தையும் சொல்லுகிறார். ஓகே, என்னுடைய குமாரனை நீ அங்கு அழைத்து கொண்டு போகக்கூடாது. ஆனால் நான் சேவிக்கிற என் தேவன், என்னை என்னுடைய வீட்டிலிருந்து அழைத்து வந்த தேவன், உனக்கு தம்முடைய தூதனை உன்னோடு அனுப்புவார். ஆனால் நான் என் குமாரனை உன்னோடு கூட அனுப்ப மாட்டேன். ஆக அவருடைய தூதன் உனக்கு உதவி செய்வான். ஆகவே அந்த தூதன் உனக்கு வழித்துணையா இருப்பார். நீ இந்த காரியத்தை முடித்து வரும்படி உனக்கு துணை செய்வார். ஆகவே நீ தேவனையும் தேவனுடைய உதவியும் பலனையும் நம்பிப்போ என்று எலியேசருக்கு பதில் சொல்லி அனுப்புகிறார். வழக்கமாக நாம் இதையெல்லாம் யோசிப்பது கிடையாது. பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறோம் என்றால், நமக்கு எது வசதியோ அதை மட்டும் நமக்கு எடுத்துக்கொண்டு வசதி இல்லாத வசனங்களையும் நிகழ்ச்சிகளையும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கடைபிடிக்க கடினமாய் இருப்பவைகளையே தவிர்த்து விட்டு சுலபமானவைகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுகிறோம், அதை பயன்படுத்துகிறோம், அதையே பழக்க வைக்கிறோம் பிறருக்கு கூட. வேத வசனம் தேன் போன்றது, அது சர்க்கரை போன்றது அல்ல. நம்முடைய இஷ்டத்துக்கு சர்க்கரையை எடுத்து போட்டு வசதிக்கு ஏற்றபடி சர்க்கரை குறைவா இருந்தால் கூட்டவோ அல்லது குறைத்துக் கொள்வதற்கு அது சர்க்கரை அல்ல, அது தேன். வழக்கமாக கிறிஸ்தவர்கள் தங்கள் வசதிக்கு ஏற்ப வசனங்களை திருப்பிக் கொள்ளுகிறார்கள், திருப்பிக் கொள்ளுகிறோம். இந்த இடத்துல
இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், பல வசனங்களை நாம் பயன்படுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற நிகழ்ச்சிகளை மேற்கோள் காட்டுகிறோம். இதில் ஒரு சில இடங்களிலே இருக்கிற குறிப்புகளை மட்டும் எடுத்து பழக்கத்திலே பயன்படுத்தி கொள்ளுகிறோம். ஆனால் முன்னும் பின்னும் கீழும் மேலும் இருக்கிற நிகழ்ச்சியின் காரணங்களை ஆராய்வதே கிடையாது. நுனிப்புள் மேய்வதிலே கிறிஸ்தவர்கள் வல்லவர்கள், ஆழத்திற்கு செல்லுவது கிடையாது. கிறிஸ்தவர்கள் நல்லவர்கள், ஆனால் அதிகமாய் வேதத்தின் ஆழத்திற்கு செல்லாதவர்கள். கிறிஸ்தவர்கள் படித்தவர்கள், எல்லார் வீட்டிலும் பட்டதாரிகள் உண்டு, பணி செய்கிற ஆசிரியர்கள் உண்டு, நன்றாய் பிள்ளைகளை படிக்க வைக்கிற கல்விமான்கள் உண்டு. படிப்பு நல்ல படிப்பு, படிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இதிலே மட்டும் தோல்வி அடைந்து இருக்கிறார்கள். இங்கே படித்தது குறைவு, இதிலே புரிந்து கொண்டது குறைவு. நம்மில் பெரும்பான்மையானோர் தோல்வி அடைந்திருப்பது இதிலேதான். இங்கே தோல்வி அடைந்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய வசதிக்கு ஏற்றபடி வசனங்களை வளைத்து கொள்ள நாம் தயங்குவதே கிடையாது. ஆபிரகாம் தன் சொந்தத்தில் பெண்ணெடுத்தார் என்பதை நாம் வசதிக்கு பயன்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆனால் கேள்வி வேறு பக்கம் திருப்பி போட்டால், ஆபிரகாம் ஏன் கானானில் இருந்த பெண்களிடத்தில் பெண் எடுக்கவில்லை? கானானிய குமார்த்திகளில் பெண் எடுக்கவில்லை. ஆபிரகாம் தன் இனத்தாரிடத்தில் ஏன் பெண் எடுத்தார் என்ற பதிலுக்கு நாம் பதில் சொல்லிவிடுவோம். ஆனால் ஆபிரகாம் ஏன் கானானிய குடும்பங்களிலே, கானானியர் தேசத்திலே கானானிய பெண்களை ஏன் எடுக்கவில்லை? அந்த ஊரில் பெண்கள் இல்லையா? குடும்பங்கள் இல்லையா? அல்லது தன் குமாரனுக்கு ஏற்ற ஒரு பெண் கிடைக்காமலா போய்விடுவார்? ஆக இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது, ஆபிரகாம் கானானியரிடத்தில் ஏன் பெண்ணை எடுக்கவில்லை? குறிப்பு 5, நம்பர் 1. ஆபிரகாமின் நாட்களில் ஈசாக்கு பிறந்த காலத்தில் கானானியர் மிக செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தனர் என்று புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு நல்ல தடவியங்கள் கிடைத்துள்ளது. ஆக ஆபிரகாமுக்கு இணையாக செல்வத்திலும் செழிப்பிலும் எல்லா தரத்திலும் வெல் எஸ்டாபிளிஷ்ட் சொசைட்டி அந்த கானானியர். ஆக தரத்தில ஒன்றும் அவர்கள் குறைந்தவர்கள் அல்ல. நம்பர் 2, இந்த கானானியரை ஏன் ஆபிரகாம் புறக்கணித்தார் என்றால், இந்த கானானியருடைய வம்சம் கானான் என்பவனுடைய வம்சத்திலிருந்து வந்த வம்சம். இந்த கானான் என்பவன் நோவாவின் சாபத்தை பெற்றவன். அவனுடைய சாபத்தை பெற்ற சந்ததியர் இந்த கானானியர். ஆக கானான் மேல் எப்படி சாபம் இருந்ததோ அதே சாபம் இந்த கானானியரின் வம்சத்தில் தொடர்ந்து வருகிறது. ஆக இது ஒரு சாபம் பெற்ற சந்ததியார் அல்லது சாபத்தை சுமந்து கொண்டு இருக்கிற சந்ததியார். நம்பர் 3, இந்த சாபத்தை பெற்ற கானானிய சந்ததியாரின் வம்சத்தில் ஆபிரகாம் காலத்திலும் ஈசாக்கு காலத்திலும் கானானில் பெருகி இருந்தனர். அவங்க ரொம்ப பரவி படர்ந்திருந்த இடம் இந்த கானான் தான். அந்த கானானின் வம்சத்துல வந்தவங்க இந்த கானானியருங்க இந்த எல்லைக்குள்ள தான், இந்த ஊர்லங்கள்ல தான் இருந்தாங்க. நம்பர் 4, கானானியரும் அவர்களது மதமும் பாலியல் சார்ந்த கடவுள்களாக அன்றைய காலத்தில் பரவி கிடந்தது. அவங்களுடைய சமயம் மதம் அந்த தெய்வங்கள் எல்லாம் செக்ஷுவல் டிபெண்ட் பண்ணி அதை வரையுறிச்சி வெளிப்படுத்துகிற
கடவுள்களாகவும் தெய்வ வழிபாடுகளாகவும் இருந்துச்சு. நம்பர் 5, கானானியர் அந்த நாட்களில் 70 வகையான தெய்வங்களை வழிபட்டு வந்தனர். அந்த 70 வகையான தெய்வங்களில் 4 தெய்வங்கள் பெரும்பான்மையான மக்களால் வழிபட்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு இந்த 4 தெய்வங்களும் பாலியலுக்கும் போருக்கும் முக்கியமாக பயன்படுத்தப்பட்டு வந்த தெய்வங்கள். ரொம்ப பாப்புலரா இருந்த ஐடல் வர்ஷிப், இந்த சிலை வழிபாடுகளும் எதுக்கு பேர் போனதா இருந்துச்சுன்னா பாலியலுக்கும் யுத்தத்திற்கும் இந்த தெய்வங்கள் முக்கியத்துவம் படுத்தப்பட்ட தெய்வங்களா இருந்தது. நம்பர் 6, கானானியரின் பெண் தெய்வங்கள் யுத்த ஆயுதங்களோடு காட்சி அளித்தன. பெரும்பான்மையா அந்த ஊர்லயே இது ரொம்ப அதிகமா பரவி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு தெய்வ வழிபாடுகள்ல அந்த மக்கள் சிக்கி இருக்கிறாங்க. இதன் மத்தியில ஒரே ஒரு விசுவாசியின் குடும்பம் இருக்கிறது. அப்போ கானானியருடைய நிலைமைகளை எப்படியெல்லாம் அவங்க பார்த்திருப்பாங்க, ஆபிரகாம் எப்படியெல்லாம் கணிச்சிருப்பாரு. நம்பர் 7, கானானியரின் கோயில்களில் ஆண் பெண் விபச்சாரக்காரர்கள் இருந்து ஒழுங்கீன நடத்தையில் ஈடுபட்டு வந்தனர். அவர்கள் கோயில்கள் கூட சுத்தமில்லாத கோயில்களாய் இருந்தன, கானானியருடைய கோயில்கள். நம்பர் 8, கானானியரின் வழிபாடுகளில் மனித நரபலிகள் இடம்பெற்றிருந்தன. மனித நரபலிகள் இடம்பெற்றிருந்தன. நம்பர் 9, ஆபிரகாம் வழிபடுகிற அந்த ஒன் காட், அந்த ஒரு தெய்வ வழிபாடு, அதுவும் பரிசுத்த தெய்வ வழிபாட்டிற்கு எங்குமே இணையா அந்த ஊர்ல வழிபாடுகள் இல்லை, அதுக்குரிய மக்களும் இல்லை. நம்பர் 10, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சேத்தின் சந்ததியிலிருந்து வந்தவர். அதே போல ஆபிரகாமுடைய சகோதரர் நாகோரும் அவனுடைய சந்ததியில வருகிற பெத்துவேலும் இதே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியான சேத்தின் வம்சத்திலிருந்து வருகிறார். எனவே ஆபிரகாம் சாபம் பெற்ற வம்சத்திலிருந்து பெண்ணை எடுப்பதை விட பல தெய்வ வழிபாடுகள் நடத்தும் குடும்பங்களிலிருந்து பெண்ணை எடுப்பதை விட தன் மகனுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியை தேடினார். ஆகவேதான் அந்த ஆசீர்வாதம் பெற்ற அந்த சந்ததி தன் குடும்பத்தின் சந்ததியில இருக்கிறது. அந்த ஒரு தெய்வத்தை வணங்குகிற குடும்பம் அவர்களாய் இருக்கிறபடியினால் அந்த ஒரு தெய்வத்தை தேடுகிற குடும்பத்தை ஆபிரகாம் தேடினார். இதோடு கூட ஒரு காரியம், தேவனுடைய சத்தத்துக்கு எப்பொழுதும் கீழ்ப்படுகிறவராக இருந்து வந்தார் ஆபிரகாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே ஈசாக்கை அவர் எப்படி பலி செலுத்த கொண்டு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மோரியா மலையிலே அவர் பலி செலுத்திய பிறகு திரும்பி வந்தபோது அந்த மோரியா மலையிலே ஈசாக்கை அல்ல, அந்த ஆட்டை பலி செலுத்திய பின் திரும்பி வந்தபோது தகப்பனும் மகனும் வேலைக்காரர்களும் சந்தோஷமாய் திரும்பி வந்து அவர்கள் வீட்டுக்கு குடியேறிய பிறகு அவர்களுக்கு வந்த நல்ல செய்தி, இந்த நாகோரின் குடும்பத்திலே பெத்துவேல் ரெபெக்காளை பெற்றான் என்ற ஒரு பெண் பிள்ளை பிறந்த செய்தியை ஆபிரகாமுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். ஆக எந்த ஒரு தகப்பனும் ஒரு நல்ல செய்தி சோக நேரத்தில் கிடைக்கும் போது அல்லது ஒரு நல்ல செய்தி நல்ல நேரத்தில் கிடைக்கும் பொழுது அந்த செய்திக்கு கவனத்தை கொடுப்பது பொதுவாக நடப்பது. அந்த செய்திக்கு ஏன் இந்த நேரத்தில் இந்த செய்தி வரணும், ஏன் இந்த நேரத்தில் இவங்க வந்து இதை சொல்றாங்க, எந்த நிலையில இந்த செய்தி ஏன் வருது அப்படின்னு எந்த தகப்பனும் யோசிப்பார், எந்த தாயும் யோசிப்பார். ஆக ஆபிரகாமுக்கு முன்கூட்டியே இந்த செய்தியாக வந்து சேர்ந்த ஒன்று. 24ஆம் அதிகாரத்தில் தான் இதை துவங்கவில்லை. அவர் தன்னுடைய குடும்பத்தை தேடி
தன்னுடைய இனத்தை தேடி ஜனத்தை தேடி போய் பெண் பார்க்க வேண்டும் என்று. ஏனென்றால் அவர் மகனை பலியிடும் போதே, அந்த மகன் பிள்ளையானானா இருந்த போதே, அவனை மீட்டு வந்த பிறகு அவன் ஆபிரகாமுக்கு கிடைத்த செய்திகளில் ஒரு நல்ல செய்தி, உங்கள் சகோதரன் உங்கள் குடும்பத்திலே ஒரு பெண் பிள்ளை பிறந்திருக்கிறாள் என்ற செய்தி. இது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. பல நாட்கள் இது கவனத்தில் மறக்க முடியாத ஒன்றாய் ஆபிரகாமுக்கு இருந்திருக்கும். அவர் ஞானம் உள்ளவர், விசுவாசத்தில் வல்லவர், எல்லாவற்றையும் தேவனை முன்னின்று செய்கிறவர். ஆகவே அவர் இதை கவனத்தில் கொள்ளாமல் போயிருக்க மாட்டார். ஆக இது திடீரென்று செய்தது கிடையாது. இது விசுவாசத்திற்கு ஏற்ற ஒன்றை ஆபிரகாம் தனக்கு பின்னும் தன் குமாரனுக்கு இது நடக்க வேண்டும் என்பதிலே கவனமாயிருந்தார். அதிலும் ஆபிரகாம் மட்டுமே இப்பொழுது இருக்கிறார். சாராள் மரித்து விட்டாள். ஆபிரகாமுக்கு இருக்கிற பொறுப்பு என்னவாக இருந்திருக்கும்? சாராள் இல்லை, பிள்ளைக்கு அம்மா இல்லை, அந்த அம்மாவை போலவே ஒரு மனைவி தன் மகனுக்கு வரணும். ஆபிரகாம் தனக்கு கிடைத்த ஒரு துணையை போலவே தன் மகனுக்கும் ஒரு நல்ல துணை கிடைக்கணும் என்ற நல்ல எண்ணத்துல பெண் தேடி இருப்பார். எவ்வளவு காரணங்கள் இருக்குது பாருங்க. ஏன் ஆபிரகாம் கானானில பெண் எடுக்கலன்றதுக்கு எவ்வளவு காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம் மட்டும் இல்லை, வேற ஆப்ஷனே கிடையாது. அவர் அங்கதான் போய் ஆகணும்னு. ஏன்? அந்த குடும்பம் கூட இந்த ஒரு தெய்வத்தை வணங்கி வந்த குடும்பம். எப்படி? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல அதுல வாசித்தால் அந்த முழு குடும்பமும் கர்த்தரை அறிந்த குடும்பம். முதலாவது வரவேற்பு எலியேசருக்கு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்ற வரவேற்பு கிடைக்கிறது. லாபான் அப்படிதான் வரவேற்கிறான். அந்த கர்த்தரை அறிந்த குடும்பமா இருந்தது. பிறகு அவர் அந்த வீட்டுக்குள்ளே போகிறார், விஷயத்தை சொல்லுகிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், இவன் கேட்கிறான், எலியேசர் கேட்கிறான், இப்பொழுது சொல்லுங்கள், இவ்வளவு நடந்தது, உங்களுக்கு பிரியமில்லை என்றால் நீங்கள் சொல்லுங்கள், நான் வலது புறமோ இடது புறமோ போய் விடுகிறேன் என்று. அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, ஆகவே நலன் புலன் ஒன்றும் நாங்கள் சொல்லக்கூடாது. இந்த முழு குடும்பமும் கர்த்தரை சேவித்து நம்புற குடும்பம். ஒரு காரணத்துக்காக ஆபிரகாம் அங்கு போகவில்லை, பல காரணங்கள் அதில் இருக்கிறது. எல்லாமே தெய்வீகமான காரியங்கள். நிகழ்காலம் விசுவாசத்துக்குரியது, எதிர்கால விசுவாசத்துக்குரியது, எல்லாவற்றையும் ஆராய்கிறார். ஆக கானானில் ஏன் பெண் எடுக்கவில்லை என்பதற்கு இப்படிப்பட்ட சரித்திர பின்னணிகள் நியாயமான காரணங்களை ஆபிரகாமுக்கு உணர்த்தி இருக்கிறது. சரி, பகுதி 2. எலியேசர் மணப்பெண்ணை தெரிந்தெடுக்க எதிர்பார்த்ததும் அவர் செய்த ஜெபமும். ஆதியாகமம் 24:10 முதல் 27. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசபதோமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து, ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள்.
அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாயிருந்தால் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். ஓகே, இந்த பகுதியை ஒரு சில குறிப்புகளால பிரிக்கலாம். குறிப்பு 1, எலியேசரின் பயணம். ஆதியாகமம் 24:10. எலியேசரின் பயணம். எலியேசர் 10 ஒட்டகங்களில் பயணம் செய்தார். 24:10 அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இவர் தனியா போல 10 ஒட்டகங்கள் கூட ஆட்களும் செல்றாங்க. எப்படி 32ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவனும் அவனோட வந்தவர்களும். அப்போ எலியேசர், அவரோடு கூட வேறு சில ஆட்கள், ஒட்டகங்கள். இந்த ஒட்டகங்கள் 10லும் ஆட்கள் போனாங்க அப்படின்னு சொல்லி இருக்க முடியாது. ஏன்னா சில ஒட்டகங்கள் காலியாகவும் இருந்திருக்கும். ஏன்னா வரப்ப ஆட்களையோ பொருளையோ ஏற்றி கொண்டு வரணும். ஆக அவருடைய பயணம் தீர்மானிக்கப்படுகிறது. சுமார் 1 மாதம் அல்லது 2 மாதம் பயணமாக அது இருக்கலாம். நம்பர் 2, உசிதமான பொருட்களோடு அவர் இந்த பயணத்தை தொடங்கினார். உசிதமான பொருட்களோடு இந்த பயணத்தை அவர் தொடங்குகிறார். இந்த பயணம் பொருட்களோடு கூட நம்பிக்கையோடு செல்லுகிற பயணம். அந்த உசிதமான பொருட்கள் என்பது அவர்களுக்கு மட்டும் அல்ல, அந்த ஊரை போய் சேர்ந்து ஒருவேளை அந்த மணப்பெண் வீட்டை கண்டுபிடித்தால் அவர்களுக்கு கூட பொருட்களை கொடுப்பதற்கு இவர்களிடத்தில் பொருட்கள் தயாராக இருக்கிறது. நம்பர் 3, நாகோரின் ஊரை சேர மெசபடோமியா வரை பயணத்தை மேற்கொள்ளுகிறார். வேற எங்கும் அவர் டீவியேட் ஆகல. ஆபிரகாம் எந்த இடத்தை சொன்னாரோ அந்த ஊருக்கு தான் அவருடைய பயணம். ஸ்ட்ரைட்டா அந்த திசையை நோக்கி, அந்த ஊரை நோக்கி, வேற எங்கேயும் போல. அப்போ அதுல துவக்கத்திலேயே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. வழியில எந்த ஒரு டீவியேஷன் வந்தாலும், இல்ல எந்த ஒரு கவன சிதறலோ, இல்ல ஒரு வழி மாறுதலோ வந்தாலோ போகக்கூடாது. இங்க தான் போகணும், மெசபடோமியா தான் போகணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஊர்ஜிதமாயிட்டாங்க. அப்போ அவருடைய பயண ஆயத்தமே வெல் டார்கெட்டட், ரொம்ப ஸ்ட்ராங் பிளான்ல இருக்குது எலியேசருடைய பயணம். ஒட்டகம் ரெடி, பொருட்கள் ரெடி, போக வேண்டிய இடம் ரெடி. அப்போ இந்த பயணத்திலே தெரியுது அவருடைய சரியான நோக்கம், அவருக்குள்ள இருந்த விசுவாசம், அதே நேரத்தில் அவங்க அதுக்காக மேற்கொண்ட ஆயத்தம். எந்த ஒரு பயணமும் இப்படிதான் இருக்கணும். நம்ம பயணத்துக்கான ஆயத்தத்தை சரியா செய்யணும், வேவரிங்கா இருக்கக்கூடாது. ஏன் அங்கதான் போக போகிறோம் அப்படின்ற சரியான தீர்மானிக்கப்பட்ட பயணமா இருக்கணும். திருமண காரியங்கள்ல சில பெற்றோர் அப்படி செய்யறது இல்லை. எப்பவுமே என்ன செய்யறாங்கன்னா, வரப்போற பெண்ணுங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது, இல்லாட்டி வரப்போற பையனுங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது. எவ்வளோ பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம்ல, அவனுக்கு 10 பொண்ணுக்கு மேல பார்த்துட்டேன், 20 பொண்ணுக்கு மேல பார்த்துட்டேன், அவளுக்கு 30 பையன் வந்துட்டான், ஒன்னும் செட் ஆகல அப்படின்றோம். இங்க அந்த மாதிரி எந்த குழப்பமே இல்லை. ஏன்னா அவங்க ஆயத்தத்துல கிளீனா இருந்தாங்க, அவங்க போக வேண்டிய பயணத்துல கிளீனா இருந்தாங்க. கவனிக்கணும், எங்க போறேன்னு தெரியாது, யார் வீடுன்னு தெரியாது, எந்த பெண்ணுன்னு தெரியாது, எந்த வீதி அட்ரஸோ ஊர் அட்ரஸோ இல்லை. அந்த ஊருக்கு போறாங்க, அந்த சிட்டி, அந்த ஊருடைய வாசல்ல தான் அவர் நிக்க போறாரு. அவங்க வீட்டு எண்ணோ வீட்டினுடைய முகவரியோ அவரிடத்துல இல்லை.
அப்போ இந்த பயணம் கூட ஒரு விசுவாச பயணமா தான் இருக்குது, குழப்பம் இல்லை. எலியேசர் மேற்கொண்ட பயணம் சரியான பயணமா இருந்துச்சு, தெளிவான பயணமா இருந்துச்சு, குழப்பமில்லாத பயணமா இருந்துச்சு, எல்லா ஆயத்தங்களும் எடுக்கப்பட்ட பயணமா இருந்துச்சு. புறப்பட்டுட்டாங்க. நம்பர் 2, எலியேசரின் பரீட்சை. என்ன பண்ணாரு? அவர் எக்ஸ்பெக்டேஷன் என்ன? நம்பர் 1, எலியேசர் நின்று கவனித்த இடம். இப்ப ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்க, மெசபடோமியாவில் இருக்கிறாரு, துறவண்டையில நின்று இருக்கிறாங்க, அந்த ஊருக்கு வெளியே. ஏன் அந்த ஊருக்கு வெளியே? பெண்கள் எல்லாம் தண்ணீர் எடுக்க வருவாங்க அப்படின்னு சொல்லுது. 11ஆம் வசனத்தை கவனிங்க. ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது. இப்போ எலியேசருக்கு மட்டும் பெத்துவேல் வீட்டுல தான் பெண்ணு இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சு, இதோ விசிட்டிங் கார்டு, அட்ரஸ், அவங்க வீட்டு நம்பர் இருக்குது, ஸ்ட்ரீட் நம்பர் இருக்குது, பின்கோடு இருக்குது, ஊர் இருக்குது, நேரா யாருன்னா கேட்டுட்டு போ, துறவண்டையில போனீங்கன்னா அங்க யாருன்னா இருப்பாங்க, அதனால அவங்க வீட்டுக்கே கூட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் இங்க முயற்சி அது அல்ல. இங்க நடக்கிற நிகழ்ச்சிகள் தான் ரொம்ப முக்கியம், கவனிக்க வேண்டியது. என்னன்னா, போனது ஆபிரகாமுடைய ஊர், அவங்களுடைய சொந்தங்கள் இருக்கிற பட்டணம். இதுல ஒரு பெண்ணை தேட போறாரு. அவருக்கு வேண்டியது அந்த சொந்தம் அல்ல, அவருக்கு வேண்டியது அந்த நபர். ரொம்ப பேரு சொந்தத்துல முடிக்கணும், சொந்தத்துல கல்யாணம் பண்ணணும், சொந்தத்துல எடுக்கணும், சொந்தத்துல கொடுக்கணும், சொந்தத்துல வாங்கணும்ன்றோம். சொந்தம் முக்கியம் அல்ல, நபர் முக்கியம். சில நபர்கள் சொந்தத்துக்கு வெளியே கூட நல்லவங்களா இருக்கலாம், இது கூட பெஸ்டா இருக்கலாம். ஆனா நாம கட்டி போட்டுக்கிறோம் சொந்தத்துல தான் எடுக்கணும் அப்படின்னு. அதனால சொந்தத்துல இருக்கிற பெஸ்ட், ஒருவேளை பெஸ்டா இருந்தா அதை விட பெஸ்ட் சொந்தத்துக்கு வெளியே இருந்தா அதை நம்ம இழக்கிறோம், மிஸ் பண்றோம். பலர் அப்படி மிஸ் பண்ணி இருக்கிறாங்க. சொந்தத்தை மட்டும் பார்த்ததுனால இதை விட பெஸ்ட் வெளியே இருந்து அதை பார்த்து அதை எடுக்காததுனால அதையும் மிஸ் பண்ணி இருக்கிறாங்க பலர். அதனால அவங்களுக்கு எவ்வளவு நன்மைகளும் மேன்மைகளும் லாஸ் ஆயிடுச்சு, ஆவிக்குரிய ரீதியாவும் சேர்த்து. இந்த இடத்துல எலியேசர் சொந்தத்துல தான் எடுக்கணும் அப்படின்னு நிக்கல. இப்போ அவர் செலக்ட் பண்ணி தேடுறது ஒரு நபரை. அதிலும் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமான எக்ஸாம். எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, இந்த எக்ஸ்பெக்டேஷன் வேற. நியாயமா இப்ப நம்ம நின்று இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? நம்மளுடைய பையனோ பொண்ணு பார்க்க போய் நின்று இருந்தா, ஓகே இந்த இடத்துல இருப்போம், சூப்பா இருக்கிற யார் இருக்கிறாங்க தேடுவோம், முடி நீளமா இருக்குதா பார்ப்போம், நல்ல நெக்லஸ் போட்டு ரிச்சா சாரி இருக்குதா பார்ப்போம், ஸோ வெள்ள கார்ல வந்து இறங்குறாங்களா பார்ப்போம், டிகிரி பெருசா இருக்குதா பார்ப்போம், சொந்த வீடு இருக்குதா, சொந்த தொழில் இருக்குதா, நல்ல 5 டிஜிட்ல வருமானம் இருக்குதா, இப்படிதான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஒவ்வொருத்தருக்குமே. இங்கதான் ஆவிக்குரியத பலரும் மிஸ் பண்றோம். நம்ம நினைச்சுக்கிறோம் சொந்தத்துல எடுத்தா, சொந்தத்துல பெண் எடுத்தா, பிள்ளை எடுத்தா ப்ராப்ளமே வராதுன்னு. இன்னும் சிலர் சொல்றாங்க, ஒருவேளை நீங்க வெளியே போய் எடுத்தீங்கன்னு வைங்களேன், அப்பவே சொன்னேன்ல அதுக்கு தான் பிரச்சனை வந்துருச்சு இல்ல, சொந்தத்துல எடுங்கோன்னு சொன்னோமே, சொந்தத்துல எடுக்கல, யாரோ ஒருத்தனுக்கு எடுத்து கொடுத்தீங்க, வெளியே இருக்கிறவங்களுக்கு பொண்ணு கொடுத்தீங்க அப்படின்னு வாய் கூசாதே நினைக்காதே சொல்றோம். பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு. சொந்தத்திலையும் பிரச்சனை இருக்குது, அந்நியர்லயும் பிரச்சனை இருக்குது. திருமணத்துக்குள்ள 2 பேர் கூடி வாழ்ற பல வருஷங்கள் இருக்குமானா பிரச்சனைகள் வர்றது சகஜம். 2 குடும்பங்கள்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது சகஜம். ஆனா உடனே காரணத்தை அதுக்கு போடக்கூடாது. சொந்தத்துல பிரச்சனை இல்லையா, சொந்தத்துல குழந்தையின்மை இல்லையா, சொந்தத்துல பிளவுகள் இல்லையா, சொந்தத்துல பிரிஞ்சு இல்லையா, இருக்கிறோமே. சொந்தத்துல பொண்ணு எடுத்து டைவர்ஸ் ஆகலையா, ஆகுதே.
எலியேசர் தேடுறது இப்போ சொந்தத்துல பெண் எடுக்கணும்னா அவர் நேரா நாகோர் வீட்டுக்கு போயிருக்கணும். பெத்துவேல் வீடு எங்க, அவங்க வீட்டுல ஒரு பெண் இருக்கிறா பார்க்க வந்தோம் அப்படின்னு. அவர் ஏன் துறவுக்கு வெளியே நிக்கணும்? ஏன்னா அவர் வந்த நோக்கம் இடத்துக்கு வந்துட்டாரு. ஆனா இப்ப எனக்கு தேவை நபர் தான் வேணும். என் எஜமானுக்கு ஏற்ற ஒரு நபர். 50 வருஷம் ஆபிரகாமோடுவே இருந்த ஒரு ஊழியக்காரன் எவ்வளவு திறமசாலியாவும் ஃபெய்த்ஃபுல்லா விசுவாசியா ஜபத்தோட திறமையானவர்களை தேர்ந்தெடுக்கிறதுல வல்லவனா இருந்திருக்கணும். நிக்கிறாரு. சோ அவர் நின்று கவனித்த இடம் துறவு. ஓகே, அவர் என்ன பண்றாரு இங்க அப்படின்னா, நம்பர் 2, எலியேசர் நிதானித்து ஜெபிக்கிறாரு. எனக்கு இந்த இந்த சாப்டர்ல நான் பல முறை எலியேசரை குறிச்சு பேசியிருக்கிறேன், பல முறை ரெபெக்காளை குறிச்சு பேசியிருக்கிறேன். எத்தனையோ நிச்சயதார்த்தங்கள்ல, திருமணங்கள்ல இந்த அதிகாரம் பயன்படுத்தப்பட்டு உள்ளது. ஆனால் இதுல கவனிக்க வேண்டிய பல த்ரில்லிங் மெசேஜும் இதுல இருக்குது. அவர் போய் நின்னு ஜெபம் பண்றாரு. துறவுல நின்னு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, என் எஜமானுக்கு ஏற்ற ஒரு பெண்ணை நீங்க கொடுக்கணும். வாசிங்க 12ஆம் வசனம், 24ஆம் அதிகாரம் 12, 13. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்று, உன் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ? ஓகே, நிதானித்து ஜெபிக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல கூட அவர் தேவனுடைய உதவியை தேடுறாரு. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். வந்தாச்சு, கிட்ட வந்துட்டாரு. செலக்ஷன்ல இருக்க போது யார் வரப்போறா தெரியல, எப்படி இருக்க போறாங்க தெரியல. இவர் பெண்ணு இவருக்கு இல்ல. யோசிங்க, பெண்ணு இவருக்கு இல்ல. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? யாரோ கட்ட போறான் பொண்ணு, நமக்கு ஏதாவது லாபம் வருதா பாரு, காசு யாரு அதிகமா கொடுக்குறான் பாரு, எங்க நம்மளை கவனிக்கிறாங்க பாரு, பொண்ணை ரெக்கமெண்ட் பண்ணலாம். அவளுக்கு எவ்வளவு குறை இருந்தாலும் சரி மறைச்சிடலாம், அவனுக்கு எவ்வளவு குறை இருக்கிறனாலும் சரி மறைச்சிடலாம், ரெக்கமெண்ட் பண்ணுவோம். 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். அதனால தான் 1000 பொய் சொல்லிட்டு பிறகு கல்யாணம் முழுசும் பொய்யா இருக்குது, கல்யாணத்துக்கு பின்னாலையும் பொய்யா இருக்குது. பொய்யிலே கல்யாணம் தொடங்கி பொய்யிலே முடியுது. 1000 பொய் சொல்லல. இங்க ஒரே ஒரு ஜபம் தான் நடக்குது. ஆண்டவரே, என் எஜமானுடைய குமாரனுக்கு உங்க சித்தத்துல அவருக்கு ஏத்த ஒரு பார்ட்னரை நீங்க கொடுக்கணும். ஒரு அப்பா எந்த ஸ்தானத்துல இருந்து இந்த காரியத்தை எடுப்பாரோ அதே ஸ்தானத்துல எலியேசர் நின்னு நிதானமும் கவனமும் ஜபமும். செலக்ஷன்ல எனக்கு இந்த த்ரில்லிங், இந்த இங்க பல கிளைமாக்ஸ்ங்க இருக்குது. இது ஒரு கிளைமாக்ஸ். இந்த செலக்ஷன்ல அவர் நின்று இருக்கிறாரு. யாரை செலக்ட் பண்ணுவாரு அப்படின்றது தான் இப்போ. அவருக்கு பல பெண்கள் அங்க வந்திருப்பாங்க தண்ணி எடுக்க. ஆனால் அவர் ஜபம் பண்ணி ஒரு காரியத்தை தொடங்குறாரு. அவர் ஜபம் பண்ணதை வாஸ்தவம். நம்பர் 3, எலியேசர் பெண்ணுக்கு நிர்ணயித்த விதி. என்ன விதி, என்ன கமாண்ட்ஸ் பிக்ஸ் பண்றாரு? நான் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்பேன், குடியும் என்று சொல்லணும். அதுக்கப்புறம் என் ஒட்டகங்களுக்கும் தண்ணி வார்க்கணும். இதை செய்யறவோ எவ்வளோ அவள் தான் என்னுடைய எஜமானுக்கு நீர் காட்டுற பெண். இது பெரிய டெஸ்ட். இது பெரிய டெஸ்ட். நம்ம இதை ஈஸியா நினைச்சிடறோம், ஆனா இது ரொம்ப பெரிய டெஸ்ட். எப்படி இதுல செலக்ஷன் எப்படி நடக்க பாருங்க. எவ்வளோ பேர் வருவாங்க, பலர் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே ஃபெயில் ஆகியிருப்பான். உதாரணத்துக்கு ஒருவேளை தண்ணி பலரை கேட்டு இருந்து தண்ணி குடிக்கணும், சில பெண்கள் கொடுக்காத கூட போயிருக்கும்.
சில பெண்கள் முகத்தை காட்டிட்டு போயிருக்கோம், முகத்தை திருப்பிட்டு போயிட்டு இருக்கோம். இல்ல இல்ல அவசரமா போறேன்னு, நானே ஒரு குடம் எட்டுன்னு வரேன், இதுல வேற இவன் வேற வழியில வந்து இந்த ஆள் கேட்கிறாரு அப்படின்னு சொல்ற பெண்ணா கூட இருக்கும். சோ முதல்ல தண்ணி கொடுக்கணும். இதுல காமன் டெஸ்ட் இது, இதுல மோஸ்ட்லி எல்லாரும் கொடுத்துருவாங்க. இந்த ரெண்டாவது அவர் நிர்ணயிச்சார் பாருங்க, குடியும் அப்படின்னு சொல்லணும், உங்க ஒட்டகங்களுக்கும் நான் கொடுப்பேன் குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லணும்னு சொல்றாரு. இது பெரிய டெஸ்ட், இதுல பாஸ் பண்றது கஷ்டம். ஒரு லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி டெஸ்ட் வச்சது காரணம் ஏன்னா, அவள் எப்படி உழைக்கிறா, பொறுமையா இருக்கிறா, கொடுக்கிறவளா இருக்கிறா என்பதை எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஒரு டெஸ்ட் போதும். இந்த ஒரு டெஸ்ட் குடியும் அப்படின்னு சொல்லணும், ஓகே, அது பரவாயில்ல, அது நார்மல் காமன் டெஸ்ட். எக்ஸ்ட்ரா ஒரு பிலிமினரி டெஸ்ட் முடிஞ்சு மெயின் டெஸ்ட் இருக்குது, அது உங்க ஒட்டகங்களுக்கும் நான் வார்ப்பேன், அந்த டெஸ்ட்ல அவ பாஸ் பண்ணணும்ன்றது பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். இந்த கஷ்டமான ஒண்ண எலியேசர் தான் செலக்ட் பண்ண போற பெண்ணுக்கு டெஸ்ட் மாதிரி வைக்கிறாரு மனசுல. அப்போ இதுல ஏதோ ஒரு மீனிங் இருக்குது, ஏன் இவர் இப்படி நிர்ணயிக்கிறாரு அப்படின்னு. எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட்டை அவர் நிர்ணயிக்கணும்னா, அவள் முதல்ல தண்ணி எடுக்க வரணும், தண்ணியை கொடுக்கிறவளா இருக்கணும் குடிக்க. மூணாவது, அவள் மிருகங்களுக்கும் வார்க்கணும். ஏன்னா ஆபிரகாமுடைய வீட்டில் மிருகங்கள் இருக்குது, செல்வ செழிப்போடு இருக்கிறாரு, அவள் அதையும் கவனிக்கிறவளா இருக்கணும். அது மட்டும் இல்ல, அவள் தன்னுடைய உழைப்ப கடினமா உழைக்கக்கூடியவளா இருக்கணும். அவள் வெறும் செல்வ செழிப்புலயே உட்கார்ந்து சாப்பிட்றவளா இருக்கக்கூடாது. ஏன்னா அவள் கொண்டு வருகிற ஒவ்வொரு குடம் தண்ணியும் இப்போ ஒட்டகங்களுக்கு வார்க்கப்படுதுன்னா அதுலயே தெரியுது அவ பின்னால ஒரு குடும்பத்தை எப்படி நடத்துவா, எப்படி கொடுப்பா, எவ்வளவு கடின உழைப்புள்ள ஒரு மனைவியா இருப்பா, தன்னுடைய வேலைகளை தானே செய்யக்கூடியவளா இருப்பா, தான் குடும்பத்தை எப்படி நடத்தக்கூடிய பொறுப்புள்ள, இரக்கமுள்ள, அன்புள்ள, கடின உழைப்புள்ள, கொடுக்கக்கூடிய கண்ணியமிக்க ஒரு பெண்ணா இருப்பா. அப்படின்ற டெஸ்ட்ல இது முழுசும் அடங்கி இருக்குது. ஆக அவர் பெண்ணை நிர்ணயிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட பிக்ஸ் பண்றாரு. ஆல்மோஸ்ட் காமன் கேர்ள்ஸ் இதுல ஃபெயில் ஆயிடுவாங்க. எஸ், உங்களுக்கு தெரியும், உங்க வீட்டில் இருக்கிற பொண்ணு ஒரு காபி போட்டு கொடுன்னா அது காபி போட்டு கொடுக்க மாட்டேது. இது எப்படி 10 ஒட்டங்களுக்கு தண்ணி எடுத்து வந்து ஊத்தும் சொல்லுங்க? ஒரு டம்ளர் காப்பிய அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ போட்டு கொடுக்கல, ஒரு பாத்திர சாப்பிட்ட தட்டு கழுவுறது இல்ல, இன்னும் அம்மா கழுவிட்டு இருக்கிறாங்க. படுத்த படுக்கைய மடிச்சு வைக்கல, இன்னும் அப்பா ரூம்ல மடிச்சு வச்சுட்டு இருக்கிறாரு. வீட்டை பெருக்கல, ஒரு சாதாரண சிம்பிள் வேலையை ஒரு பையன் ஆணும் பெண்ணும் செய்யலன்னா எப்படி இவங்க 10 ஒட்டகங்களுக்கு தண்ணி ஊத்துவாங்க? அப்போ இதுல எத்தனை பிள்ளைங்க ஃபெயில் ஆயிடும்? உங்களுக்கே தெரியும், ஓ நம்ம பொண்ணு இதுல பாஸ் பண்ணாது. உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம பையன் இதுல பாஸ் பண்ண மாட்டான், ஏன்னா அது வீட்டு வேலையை செய்யல, வெளியே சுத்தி நிக்குது. ஸோ நல்லா தெரிஞ்சிச்சு இங்கேயே நம்ம லெவல் அவுட்டுன்னு. அப்போ இது கஷ்டமான பரீட்சை, கஷ்டமான பரீட்சை. யாரு பிரதர் சாயங்காலத்துல வீட்டுக்கு போய் சேரணும்னு நினைக்காம வழியில எவனோ ஒரு வழி போக்கன்னு வந்து குடிக்க தண்ணி கேட்டு ஒட்டகத்துக்கும் தண்ணி வார்க்கணும்னு சொன்னா யார் வார்ப்பா? யாராலும் முடியாது. அப்ப இது எக்ஸ்ட்ரா, ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா செய்யக்கூடிய, எக்ஸ்ட்ரா குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்ல பெஸ்ட் பர்சனா இருக்கணும். இதுதான் செலக்ஷன்ல கஷ்டம். ஓகே, நம்பர் 3, குறிப்பு 3, எலியேசர் பரவசம். துறவண்டையில அவர் நின்று ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சதும் இப்போ அந்த ஜெபம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண் ஒருத்தி வரா. வாசிப்போம் 24, 15, 16.
அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கினாள். ஓகே, நம்ம கவனிப்போம். நம்பர் 1, எது எலியேசருக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குச்சு? முதல் எலியேசரின் பயணம், இரண்டாவது எலியேசரின் பரீட்சை, மூன்றாவது எலியேசரின் பரவசம். எது அவருக்கு பரவசத்தை உண்டாக்குச்சு துறவுல அப்படின்னா, நம்பர் 1, ஒரு பெண் வரா, அவள் குடத்தை தோளின் மேல வைத்து வரா. அப்போ ஒரு வாலிப பெண் மாலையில தண்ணி எடுக்க வரான்னா அவள் உண்மையில வீட்டு வேலைக்கு எப்பவுமே பொறுப்பா செய்யற பெண்ணா இருக்கணும். இன்னொன்னு, குடத்தை தோல் மேல வச்சு வரான்னா அவள் ஏற்கனவே இந்த காரியத்தை செஞ்சு பழக்கப்பட்டவளா இருந்திருக்கணும், ரெகுலரா. அப்போ இந்த வேலை அவளுக்கு பழக்கப்பட்ட வேலையா இருக்கணும். இன்னொன்னு, துறவுல போய் தண்ணி மொண்டு வருகிறவளா இருக்கணும். முதல் முறையா இருந்தா பயப்படுவாங்க, ஐயோ எப்படி இறங்குறது கீழேன்னு. ஆனா அவள் ரெகுலரா போறவளா இருக்க போய் வழக்கமா மாலை வேளையில தண்ணி எடுக்க தோல் மேல குடத்தை வைத்து வருகிறாள். அப்ப இதிலிருந்து தெரியுது, அந்த பாடி லாங்குவேஜ் சொல்லுது, அவள் உண்மையிலே எப்பவுமே வீட்டுக்கு உதவியா இருக்கிற பெண்ணு, அம்மாவுக்கு உதவியா இருக்கிற பெண்ணு. கவனிக்கணும், அம்மா தண்ணி எடுக்க வரல, பெண் தான் தண்ணி எடுக்க வரா. அம்மா வீட்டுல இருக்கிறாங்க, அண்ணா வீட்டுல இருக்கிறான், அப்பா வீட்டுல இருக்கிறாள். இந்த பெண் தான் இன்னைக்கு தண்ணி எடுக்க வந்தா. அப்ப இந்த ஒரு குறிப்பிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த வாலிப பெண் வீட்டு எல்லா வேலைகளும் செய்யற பெண்ணு, வீட்டுல பெற்றோருக்கு பணிஞ்சு நடக்கிற பெண்ணு. அதனாலதான் அம்மாவை வீட்டுல வேலைய வாங்காத, வெளியே அவளே வந்து தண்ணி எடுத்துட்டு போறா அப்படின்ற குறிப்பு இது. ஓகே, இதுதான் ரெபெக்காளுக்கு பார்க்கிற முதல் வியூ. நம்பர் 2, அவள் மகா ரூபவதியாய் இருந்தால். வசனம் 16. இப்போ அவளுடைய அழக குறிச்சு சொல்லுது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ரெபெக்காள் சாயங்காலம் தன்னை அலங்கரிச்சுட்டு தண்ணி எடுக்க வந்தா அப்படின்னு. அவள் ரூபவதியா இருந்தாள் அப்படின்னு தெரியுது. அழகான பெண்ணா இருந்தும் அவள் தோல் மேல குடத்தை சுமந்து தண்ணி சுமக்கிற பெண்ணா இருந்தா. அழகான பெண்கள் இதை வழக்கமா செய்யறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கண்ணாடி முன்னாடி நிக்கிறதுக்கே டைம் போதல. அவங்களுக்கு பியூட்டி பார்லர்ல டைம் இருக்குது, அவங்க பியூட்டிஷியன் காரியங்கள்ல வாங்கறதுக்கு டைம் இருக்குது, அவங்களுக்கு இது பண்ண அது பண்ணவே டைம் போதல. அவங்க போய் எப்படி குடத்தை தூக்கின்னு தோல் மேல வச்சுக்கிட்டு துறவுக்கு போக முடியும்? லிசன், இவளுடைய அழகு என்பது இங்கே வெளிப்புறத்தில் மட்டும் இல்ல, டோட்டலா இந்த எக்ஸாம் உட்புறத்தில் இருக்கிற அழகுக்கு தான் நடக்குது. ரெபெக்காள் மகா ரூபவதி, ஆனால் குவாலிட்டி அது மட்டுமல்ல. எலியேசர் வச்ச டெஸ்ட்ல இந்த அழகான பெண் தன் உள்ளத்துக்குள்ள எவ்வளவு அழகானவோ அப்படின்றத நிரூபிக்கணும். இந்த இடத்துல ரெபெக்காள் தான் எவ்வளவு ரூபவதின்னு வெளியே இருந்தாலோ அதே போல அதை விட மிக ரூபவதியா அழகானவளா தன் உள்ளத்திலும் இருக்கிறா. இதுதான் புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் பேலன்ஸா பேசுறது. கவனிங்க, பழைய ஏற்பாட்டுல ஒரு பெண்ணை குறிச்சு சொல்றப்ப அவள் அதிக சௌந்தரியம் உள்ளவளா இருந்தாள், ரூபவதியா இருந்தாள் அப்படின்னு சொல்லும். பெண்ணுடைய அழக பழைய ஏற்பாடு குறிப்பிட்டிருக்கும். அதே மாதிரி ஆண்களுடைய அழகையும் குறிப்பிட்டிருக்கும். யோசேப்பு சிவந்த மேனி உள்ளவனா இருந்தான், மோசே
அழகுள்ளவனா இருந்தான். தாவீது சிவந்த மேனி உள்ளவனா அழகுள்ளவனா இருந்தான். அப்படி ஒரு ஆளை சொல்றப்ப அந்த ஆள் வெளிப்புற அழகையும் பழைய ஏற்பாடு கோடிட்டு காட்டுது. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. சாராலும் அழகுள்ளவள் வேதம் சொல்லுது, ரெபேக்காலும் அழகுள்ளவள் வேதம் சொல்லுது. அதுக்கு பிறகு வர ஸ்திரீகள் பலருடைய பெயர் அழகுள்ளவள் சொல்லுது. இது பழைய ஏற்பாட்டுல. ஆனால் புதிய ஏற்பாட்டுல இப்படி எந்த ஆணையோ எந்த பெண்ணையோ அழகு உள்ளவர்கள் அப்படின்னு குறிப்பிடல. இங்கதான் பேலன்ஸ் தவறுது. புதிய ஏற்பாட்டுல ஒரு ஆளை குறிப்பிடும் பொழுது அழகு அப்படின்னு சொல்றது அவனுடைய உள்ளத்தின் அழகையும் ஆவிக்குரிய அழகையும் தான் புதிய ஏற்பாடு படம் பிடித்து வெளியே சொல்லுது. இயேசுவ முதல் முறையா ஒருத்தன் பார்க்கறான். ஓ, மேசியாவை கண்டோம் அப்படின்னு. அப்படியா? எங்க? வா 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 வா. இயேசுவை போய் பார்க்கறாங்க. இயேசுவை போய் பார்த்ததும் இயேசு பார்த்ததுமே சொல்றாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னாரு. ரபி, நீர் எப்படி என்ன தெரியும்? எப்படி தெரியும்? ஏய், நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே தெரியும். நீ கபடற்றவன், உன் இருதயத்துல கபடு இல்லை. அப்போ புதிய ஏற்பாடு ஒவ்வொருத்தரையும் அவங்க உள்ளான அழகத்தான் தேடுது, அதைத்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுது. புதிய ஏற்பாடு தாழ்மை, அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இதெல்லாம் எதுனா உள்ளான அழகின் அடையாளம். புதிய ஏற்பாடு சொல்றப்போ இதேதான் பெண்களுக்கும் சொல்லுது புதிய ஏற்பாடு. பேதுருவும் அதை தான் சொல்றாரு, பவுலும் அதை தான் சொல்றாரு. பேதுருவும் பவுலும் பெண்களுக்கு அலங்கரிப்பை குறித்து எழுதும் பொழுது, அதாவது நீங்கள் வெளியேற பெற்ற ஆபரணங்களால உங்களை அலங்கரியாம மயிரை பின்னி பொன்னாபரணங்களால அது உங்களுக்கு அலங்காரமா இல்லாம தகுதியான வஸ்திரத்தாலும் தாழ்மையிலும் அன்பிலும் நீங்க உங்களுடைய அழக புருஷனுக்கு கீழ்ப்படுவதிலும் காட்டணும் அப்படின்னு புதிய ஏற்பாடு பெண்களுக்கும் சொல்லுது. அப்ப என்ன புதிய ஏற்பாட்டு அழகு? புதிய ஏற்பாட்டு அழகுன்றது ஆவிக்குரிய அழகு. அப்ப வெளிப்புற அழகு, வெளிப்புற அழகு முக்கியம். ஆனால் அது கவுண்டிங் அல்ல, அது அளவு அல்ல. அப்ப உட்புற அழகுதான் ஆவிக்குரிய அழகு, ஆணுக்கும் பெண்ணுக்கும். அதுதான் இயேசுவும் பார்க்கிறாரு, அதுதான் இயேசுவும் தேடுறாரு, அதுதான் சபையும் தேடுது. அதுதான் சபைக்குள்ள அலங்காரம். சபையின் அலங்காரமே ஆவிக்குரிய அலங்காரம். அது எது? ஆவிக்குரிய மக்களுக்குள்ளே இருக்கிற அழகு. ஆவிக்குரிய அழகுதான் ஒரு சபையின் ஆவிக்குரிய அலங்காரம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதி இருக்கிறோமே. ஏன்? அது அலங்காரம். பரிசுத்தம் அலங்காரம், அன்பு அலங்காரம், தாழ்மை அலங்காரம், உண்மை அலங்காரம், எளிமை அலங்காரம், கீழ்ப்படிதல் அலங்காரம், கொடுத்தல் அலங்காரம், பெருமையின்மை அது ஒரு அலங்காரம், தாழ்மை, இதெல்லாம் ஆவிக்குரிய அலங்காரம். இந்த பெண்ணை மகா ரூபவதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஸ்டே இல்லாத, ஓகே இவளை பார்த்துட்டோம் மகா ரூபவதியா இருக்கிறா, இவ கிட்ட போய் பேசிட்டு ஈசாக்கு கட்டிக்கிறியான்னு கேட்போம், அவ கட்டிக்கிறேன்னு சொன்னா இப்படியே கூட்டு போயிடுவோம் அப்படின்னு எலியேசர் சொல்லல. பெண் பார்க்கறதுக்கு அழகா இருந்தா, ஆனா எலியேசர் இவளுக்கு உள்ளான அழக பரீட்சிக்கணும். எனக்கு தேவை, நான் எதிர்பார்க்கிற ஒரு பெண் உள்ளான அழகுள்ளவளாகவும் இருக்கணும். அதுதான். அப்பனா பிரதர் அலங்காரமா இருக்க கூடாதா? அப்படி அல்ல பொருள். அப்படின்னா அழகா இருக்க கூடாதா? அப்படி அல்ல பொருள். எது முக்கியமோ அது மேல இருக்கணும், எது முக்கியம் குறைவோ அது கீழே இருக்கணும். நம்ம என்ன சொல்றோம்? நோ நோ நோ, அலங்காரமா சொல்லு, பொண்ணு ஆபரணங்களை அணியாத, நீ ஒயிட் சாரி தான் கட்டணும், நகைகளை கழுட்டு, நீ நகைகளை எதுவும் போடக்கூடாது. சோ எல்லாரையும் அப்படி உருவி ஒண்ணு இல்லாத.
அதன் பொருள் அதுவல்ல. சுய வெறுப்புன்றது இருதயத்திலிருந்து வரணும். அது வெளிப்புற அடையாளங்கள்ல காட்டுறது இல்லை. அதாவது சிலர் இருக்கிறாங்க, பாஸ்டர் வரலன்னா பயங்கரமா மேக்கப் பண்ணுவாங்க. பாஸ்டர் வராருன்னா ஓகே எல்லாம் வெறுமையாயிடும். அந்த மாய்மாலம் ஒரு சில திருமணங்கள்ல சர்வீஸ் நடக்கிறப்ப ஒயிட்ல இருக்கிறாங்க. ஓ பியூர் ஒயிட், நீளமான ஒயிட், எங்குமே நகைகளே இல்லை. அதே ஆளு ரிசப்ஷன் வந்ததும் வெரி கலர்ஃபுல், ஆளே கண்டுபிடிக்க முடியல, கழுத்துல தாலியும் இருக்குது. கல்யாணம் பண்றப்ப சர்வீஸ்ல தாலி கட்டல, ஆனா ரிசப்ஷன்ல மணப்பெண்ணுக்கு தாலி இருக்குது. எவ்வளவு மாய்மாலம் பாருங்க. கட்டுறையா கட்டுறன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அப்போ இந்த மாய்மாலமான அலங்காரம் பொய் இல்லையா? இது உன்னுடைய விருப்பம். நகையை போடுறதும் போடாதும் உன்னுடைய விருப்பம். நகையை கழற்றத்தும் கலட்டாதும் அவரவர் விருப்பம். அது உபதேசம் அல்ல. அது உபதேசம் ஆக்க கூடாது. உங்களை தேவன் மேல உனக்கு அன்பு பெருக 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 உலகத்தின் மேல வெறுப்பு கூடிக்கிட்டே போகும். அப்பதான் என்ன செய்வோம்? தேவனே, நான் உம்மை ரொம்ப நேசிக்கிறேன், எனக்கு இந்த உலகத்தின் மேலே எனக்கு ஆசை இல்லை, பற்று இல்லை, இதெல்லாம் எனக்கு எதுக்கு ஆண்டவரே நீர் அப்படின்ற சுய வெறுப்பு வரணுமே தவிர இது மாய்மாலமான வெறுப்பு. சிலர் நகையை மட்டும்தான் போடல, ஆனா அவங்க எவ்வளோ அலங்காரமா இருக்கிறாங்க தெரியுங்களா? அதுவல்ல, இது மாய்மாலம். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு உண்மையிலேயே இருதயத்துல போடணும்னு ஆசை வச்சுக்கிட்டு ஏன் வெளியே எடுத்து எடுத்து போடணும்? அப்ப வேகுறோம் இல்லையா? ஐயோ அவங்க எப்படி நல்லா இருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு வளையல் போட்டிருக்கிறாங்க, எவ்வளவு அவங்க கம்மல், எவ்வளவு நெக்லஸ், அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு, நம்ம சபையில நம்மள கல்ற சொல்லிட்டாங்களே. ஏன் அப்படி? சுய வெறுப்புன்றது இன்னொரு முகத்தை பார்த்து செய்யறது இல்ல, இன்னொருக்காக செய்யறது இல்ல. சுய வெறுப்பு உனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிறது. ஆண்டவரை நேசிக்க 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 இதுக்கு மேல வெறுப்பு தானா வந்துடும். இது யார் சொன்னாலும் வரக்கூடாது, வரக்கூடாது. அப்போ திருமண காரியங்கள்ல இந்த மாய்மாலங்கள் தவிர்க்கப்படணும், தவிர்க்கப்படணும். நீ தாலி கட்டுறன்னா தாலி கட்டுறன்னு சொல்லு, நகை போடுறன்னா நகை போடுறன்னு சொல்லு. அது உன்னுடைய உரிமை, அது உன்னுடைய திருமணம், அது நீ நிர்ணயிக்கிறது. அதுக்கு ஏன் போதகன் இடத்துல சபையில ஆராதனையில ஒரு மாதிரியும் ரிசப்ஷன்ல வேற ஒரு மாதிரியும்? இங்க எளிமை கோலமா இருக்கிறோம், ஆனால் பெண் வீட்டுகள்ல எவ்வளோ வரதட்சணைகளை ஏன் வாங்குறோம்? அப்ப அது என்ன ஆவிக்குரிய ஒழுங்கு? அது என்ன அலங்காரம்? ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்குல்ல, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்குல்ல. இன்னும் இந்த நேர்மைய கிறிஸ்தவங்க கடைபிடிக்கல. ஒரு திருமண காரியத்திலேயே இந்த பொய்களும் மாய்மாலங்களும் மாற்றலும் தொடருமானால் வாழ்க்கை முழுசும் ஏன் தொடராது? ஏன் தொடராது? அப்போ அந்த நேர்மை நமக்கு இங்கே இல்லை. ஒரு அலங்காரம்ன்றது அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட உரிமை. அது தேவனோடு கூட நமக்கு இருக்கிற உறவின் அது மாற்றங்களை வரும், அவ்வளவுதான். நான் தேவனை நேசிக்கிறேன்றப்போ அந்த நேசத்தின் அளவு உயர 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 உலகத்தை வெறுப்போம், பொருளாசையை வெறுப்போம், பண ஆசையை வெறுப்போம், நகை ஆசையை வெறுப்போம், இங்க குறையும். நம்ம அங்க நேசம் இல்லாம மற்றவங்களுக்காக இதை எடுக்கிறப்ப உள்ளத்துல அந்த ஆசை அப்படியே படுத்து கிடக்குது. மாமியாருக்குள்ள இருக்குது, மருமகளுக்குள்ள இருக்குது, மருமகனுக்குள்ள இருக்குது, மணமகனுக்குள்ள இருக்குது. அந்த ஆசை அப்படியே படுத்து இருக்குது. ஐயோ அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை. நான் சொல்வது உன் மனசாட்சிக்கு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும். இந்த பெண் மகா ரூபவதி, எலியேசரோ இந்த ரூபவதியை அழகின் அடிப்படையில தெரிந்தெடுக்க வரவில்லை. அதனால தான் அவர் டெஸ்ட் வச்சு அதுல ஜெயிச்சு வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணி நிற்கிறாரு. இப்போ இவளுடைய உண்மையான அழகு
வெளிப்புறத்துல அல்ல, உட்புறத்துல இருக்குது. அந்த வெளிப்புற அழகை விட உட்புற அழகு மகா மேன்மை உள்ளதா இருக்குது. ஓகே, நம்பர் 3, அவள் புருஷன் அறியாத கன்னியா இருந்தாள். வசனம் 16 படிப்போம். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். புருஷனை அறியாத கன்னிகை. ஒவ்வொரு வேர்டும் இந்த வசனத்துல ரொம்ப முக்கியம். இதை ஷார்ட் பண்ணி சொல்லி முடிச்சுட்டு இருக்கலாம். எதுக்கு போய் ஒரு எலியேசருக்கு போய் இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் எழுதணுமா அப்படின்னு மோசே யோசித்து இருக்கலாம். ஏன் இது இவ்வளவு விளக்கமா எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, இது திருமணம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஆணின் வாழ்க்கையிலும் பெண்ணின் வாழ்க்கையிலும் திருமணம் ரொம்ப முக்கியம். அந்த முக்கிய நிகழ்ச்சிய இவ்வளவு விரிவா வேதம் சொல்ல தயங்கலை. அதனாலதான் இருக்குது. இதை ரொம்ப ஆழமா கவனிக்கிறதுனால நம்ம நிதானமா இதை பேசுறோம். ஓகே, புருஷன் அறியாத கன்னியா இருந்தா, திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவள் யாரோடும் எந்த பழக்கமும் வைக்கல. அப்போ ஒரு வாலிபனும் வாலிப பெண்ணும் இந்த சர்டிபிகேட்டை பெறணும். திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாரோடும் தொடர்பு இல்லை. திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாரையும் நேசிக்கல. புருஷனை அறியாத கன்னி, எந்த ஒரு பெண்ணை அறியாத வாலிபன் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட்டு வேதம் ரெபெக்காளுக்கு சொல்ற மாதிரி நம்மில் ஒவ்வொருவருக்கும் சொல்லணும். நம்மில் ஒவ்வொருக்கும் சொல்லணும். ஒவ்வொரு வாலிபனுக்கும் சொல்லணும். வாலிபனே, இப்படிப்பட்ட ஒரு சர்டிபிகேட் உனக்கு சொல்லப்படணும். வாலிப பெண்ணே, உன்னை குறிச்சு இந்த சர்டிபிகேட் சொல்லப்படணும். புருஷனை அறியாத கன்னி திருமணம் வரைக்கும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா இருதயத்தை கொடுத்துடக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப பேர் திருமணத்துக்கு முன்னால லவ் பண்றது உண்டு, காலேஜ்ல லவ் பண்றது உண்டு, சர்ச்ல லவ் பண்றது உண்டு. லவ் பண்றது சகஜமா இருக்கும், ஆனால் சில இடங்கள்ல ரகசியமா இருக்கும், சில இடத்துல வெளிப்படையா இருக்கும். கவனிங்க, திருமணத்துக்கு முன்னாடி நீங்க இருதயத்தை பறி கொடுத்துக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா ஒரு தடவை இருதயத்தை பறி கொடுத்துட்டீங்கன்னா அந்த இருதயத்தை நீங்க திரும்ப எடுக்க முடியாது அதுல இருந்து. அதனால தான் ரொம்ப பேர் மாட்டிக்கிட்டு முழிக்கிறா, வெளியே வர முடியல. சிக்கல்ல மாட்டிட்டு முழிக்கிறா, வெளியே வர முடியல. சில இடங்களில திருமணத்துக்கு முன்னாடி இருந்த தொடர்பு திருமணத்துக்கு பின்னாலே தொடருது. சில வாலிபர் வீட்டுல, சில பெண் பிள்ளைங்க வீட்டுல. ஏன் அப்படின்னா, கிறிஸ்தவ குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு சர்டிபிகேட்டை 100% முத்திரையா ஒவ்வொருத்தர் மேலையும் இருக்கணும். திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவன் சுத்தமா இருந்தா அப்படின்னு. அதனாலதான் திருமணம் வரைக்கும், அதுக்கு முன்பு வரைக்கும் இருதயத்தை யாருக்கும் கொடுக்கறதுக்கு நம்ம ஒத்துக்கவே கூடாது. இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஒன்ஸ் நீங்க லவ்ல விழுந்தீங்க, ஒருத்தனை நேசிக்க ஆரம்பிச்சுட்டீங்க, ஈஸியா உங்களை கேட்ச் பண்ணிட்டான்னா அதுல இருந்து நீங்க வெளியே வர்றது கஷ்டம். அதனாலதான் அது வரைக்கும் நீங்க ஸ்டேரிங்க ரொம்ப ஸ்ட்ரைட்டா வச்சு டிரைவ் பண்ண வேண்டியது இருக்குது. இது பெற்றோர் சொன்னா உங்களுக்கு கசப்பா இருக்குது, பிரசங்கத்துல பிரசங்கியார் சொன்னா கசப்பா இருக்குது. ஆனா வாழ்க்கையில இதை சிக்கிட்ட பிறகு தவிக்கிறப்ப உங்களுக்கு வேடிக்கையா இருக்குது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில சில சிக்கல் இது அப்படியே சிக்கி கிடக்குது. முன்பு, திருமணத்துக்கு முன்பு இருந்த தொடர்புகள் திருமணத்துக்கு பின்னால தொடர்வது. என் செய்தியை கேட்கிற வாலிபர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தொலைக்காட்சியில என் சத்தத்தை கேட்கிறவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசுறாரு. லீவ் தட், அதை விட்டுரு. அதனாலதான் உங்க வீட்டுல பிரச்சனை. தோ ஒரு பெண், அவளை குறிச்சு சொல்ற வார்த்தை, அவள் திருமணத்துக்கு முன்பு வர அவள் கன்னியா இருந்தா, யாரையுமே அறியல. ஆனால் அவள் மகா ரூபவதி.
ஐயோ, சோசியல் லைஃப், சோசியல் மீடியா எப்படி சோசியல் ஆயிடுச்சு. வேலை செய்யற இடம், படிக்கிற கல்லூரி, படிக்கிற பள்ளிகள் எவ்வளவு கலப்படம் நிறைஞ்சுதான் இருக்குது. இது ஒவ்வொருத்தருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட கோடு. இதை எந்த வாலிபனோ வாலிப பெண்ணோ தாண்டாதபடி இது ஒண்ணுத்துல தீர்க்கமா இருக்கணும், திருமணம் வரைக்கும். ஆக ரெபெக்காள் துறவண்டையில வருகை தந்தாள். நம்பர் 4, குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறினாள். குடத்தை நிரப்பிட்டு ஏறி வந்தா. அவ முதல்ல தோல்ல சுமந்துட்டு வந்தா. அவள் மகா ரூபவதியா இருந்தா, புருஷனை அறியாத கன்னியா இருந்தா. அவள் தன் குடத்தை நிரப்பிட்டு, தண்ணிய நிரப்பிட்டு ஏறி வந்தா. அப்ப அதுல இருந்து தெரியுது, அவ எதை செஞ்சாலும் சரியா ஃபுல்லா செய்யக்கூடியவோ, அறக்குறையா செய்யல, அறக்குறையான பெண் இல்லவோ, எந்த வேலையிலுமே ஃபுல்லா திருப்தியா சரியா செய்யக்கூடியவோ அப்படின்னு அந்த நிகழ்ச்சி, அந்த வார்த்தை அவளை குறிச்சு உணர்த்துது. ஆக இந்த 3வது குறிப்பு, இதுல நடக்கிற காரியங்களால எலியேசர் பரவசம் அடைந்தார். ரெபெக்காள் எலியேசருக்கு தண்ணீர் தந்தாள். எலியேசருக்கு என்ன எக்ஸைட்மெண்ட் ஆச்சு? ரெபெக்காள் எலியேசருக்கு தண்ணீர் தந்தாள். இதுல இருந்து கவனிக்கிற சில காரியங்களை பார்ப்போம். 17, 18 வாசிப்போம். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். அவ குடத்துல தண்ணிய நிரப்பிட்டு ஏறி வரா. முதல் முறையா ஒரு ஆளு அவங்க நண்பர்களோட 10 ஒட்டகங்களோட தூரம் நிக்கிறாரு, வழியில நிக்கிறாரு. அவர் நிக்கிறப்ப இந்த பெண்ணை பார்க்கணும்னு அவரும் ரெடி ஆயிட்டாரு, பேசணும்னு ரெடி ஆயிட்டாரு. ஏன்னா இவர் இப்பதான் ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு, உடனே இந்த பெண்ணு வந்துட்டா, கண்ணில் பட்டுடுச்சு. சரி, கிட்ட போறாரு. போயிட்டு, மா குடிக்க கொஞ்சம் தண்ணி தழையா அப்படின்னு தான் கேட்டாரு. அவள் சொன்னா, உடனே குடியும் என் ஆண்டவனே என்றாள். அவள் அந்நியரா இருந்தா கூட அந்த அந்நியருக்கு மதிப்பு கொடுக்கிற ஒரு வாலிப பெண்ணா இருந்தா. குடியும் அப்படின்னு மட்டும் சொல்லல, குடியும் என் ஆண்டவனே அப்படின்றார். அந்த கேரக்டர், உள்ளான அழகு அப்படின்றது இதுதான் முதல் அறிகுறி. மதிப்பளித்து பேசினா பாருங்க. முதல்ல அவர் கண்ணு ஏறெடுத்து பார்த்தா அவள் ரூபவதியா இருந்தா. இப்போ பேச்சு ஆரம்பிச்சு கிட்ட போறாரு, கிட்ட போய் பேசுறாரு. இப்பதான் அவளுடைய உண்மையான ரூபம், அழகு வெளியே தெரியுது. நம்பர் 1 என்னன்னா, அவள் எப்படி பெரியவங்களை மதிக்கிறான்றது ஒரு அழகு. எப்படி மதிப்பு அளித்து பேசுறா, என் ஆண்டவனே குடியும் என்றார். அப்போ ஒரு அந்நியர், முன்பின் பார்க்காதவர் உதவி தண்ணி கேட்கிறாரு. வழக்கமா அந்த ஊர் கலாச்சாரம், அந்நியர்கள் தண்ணி கேட்டா கொடுத்துருவாங்க, அதுல எங்க தயக்க மாட்டாங்க. அதனால தண்ணி கேட்டதும் குடிக்கிறா. ஆனால் அவள் சொல்ல இருக்கிறதே சொல், அந்த சொல் தான் அவள் ரூபவதி என்பதற்கான உள்ளான அழகிலிருந்து வருகிற சொல். அந்த சொல்லில் இருக்கிற அழகு பாருங்கள், குடியும் என் ஆண்டவனே. அப்போ பெரியவங்களை மதிப்பளிக்கிறதுன்றது ஒரு அழகு. அது அந்நியரா இருந்தாலும் சரி, இல்ல சொந்தங்களா இருந்தாலும் சரி, இல்ல யாரா இருந்தாலும் சரி, தன்னை விட பெரியவங்களை மதிப்போட பேசுவது, மதிப்பிட்டு அழைப்பது, மதிப்பிட்டு கூப்பிடுவது, மதிப்பிட்டு பேசுவது அழகு. அதுதான் ரெபெக்காள் கிட்ட இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நம்பர் 2, சீக்கிரமா குடத்தை இறக்கினா. see the action, அவள் அழகு வெளிப்படுது. எப்படின்னா, குடிக்க தண்ணி கொடுமா அப்படின்னு கேட்டதும், குடியும் என் ஆண்டவனே சொல்லிட்டு
இந்த இடங்கள்ல சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு 2-3 இடத்துல வருது. அப்போ அந்த ஆக்ஷனை கவனிங்க. எவ்வளவு ஒரு cheerful giver, சந்தோஷமா கொடுக்கக்கூடிய இருதயம். அப்போ உண்மையிலேயே இந்த பெண்ணுடைய இருதயம் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு நல்ல இருதயமா இருக்குது. not a common girl, outstanding girl. கேரக்டர் வைஸ்லயும் அப்படிதான் இருக்குது. அந்த குணங்கள்ல பிரதிபலிக்கிற செயல்கள் பாருங்க. குடியும் என்று சீக்கிரமா இறக்கி கொடுத்தாலாம். அப்ப எவ்வளோ ஒரு அன்பு உள்ளவளாம், எவ்வளோ ஒரு அந்த ஆக்ஷன்ல பார்த்தா எவ்வளோ ஒரு இன்பமான உள்ளம் உள்ளவளா இருப்பா, குளிர்ந்த மனம் கொண்டவளா இருப்பா. ஓகே, நம்பர் 3, உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் வார்ப்பேன்னா. இதுதான் அவருக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் எலியேசருக்கு. அவர் என்ன ஜெபம் பண்ணாரோ அதே மாதிரி சொல்லிட்டார். குடியும் என் ஆண்டவனே அப்படின்னு சொன்னா சீக்கிரமா இறக்கி கொடுத்த தண்ணியை சாய்ச்சா. இப்போ தண்ணியை கொடுத்துட்டு சொன்னா, உங்களுக்கு போதுமா, உங்க ஒட்டகங்களுக்கும் கொடுத்துடுறேன் என்ன அப்படின்னு சொல்லி, குடியும் உங்க ஒட்டகங்களுக்கும் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த துறவுல அந்த ஒட்டகங்கள் குடிக்கிற இடத்துல தண்ணியை கொட்டி ஊத்துறா ஒவ்வொரு குடமும். இதுதான் எலியேசருக்கு பெரிய ஆச்சரியம் உண்டாக்குச்சு. கவனிக்கிறாரு, பேச்சு வரல. என்னடா இது, வாய் ஒரு வார்த்தை வரல. அப்போ யோசித்து பாருங்க, அவள் குடம் சுமார் 10 லிட்டர் தண்ணீர் பிடிக்கிற குடமா இருக்குதுன்னு வைங்க. அவள் தோல்ல சுமக்கிற குடம் 10 லிட்டர் தண்ணி பிடிக்குது. ஒவ்வொரு ஒட்டகமும் 95 லிட்டர் தண்ணியை குடிக்கும். ஒரு 100 லிட்டர்னு வைங்களேன், இல்ல ஒரு 90 லிட்டர் குறைஞ்சபட்சம். ஒரு ஒட்டகமும் 90 லிட்டர் தண்ணி குடிக்குது. 10 ஒட்டகங்கள் அப்படின்னா 900 லிட்டர்ஸ், 900 லிட்டர்ஸ் தண்ணியை குடிக்கக்கூடிய ஒட்டகங்கள். இந்த பெண் 10 லிட்டர் தண்ணியை பிடிக்கக்கூடிய ஒரு குடத்தை தோல்ல வச்சு எத்தனை முறையோ இவ துறவுல இறங்கி இறங்கி ஏறி இருக்கணும். எல்லா ஒட்டகங்கள் குடிச்சுதா இல்ல எல்லாம் அத்தனை முறை போய் வந்தா அது வரல. ஆனால் வசனம் சொல்லுது, அந்த ஒட்டகங்கள் குடித்து தீரும் மட்டும். கவனிங்க அந்த 19ஆம் வசனத்தை, 24:19. கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தால். அந்த ஆக்ஷன் எப்படி இருக்குன்னா, அவரு கேட்டாரு, கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். வழக்கமா என்ன சொல்லுவோம் நம்மளா இருந்தா, ஒரு தண்ணி கொடுத்துட்டு ஒட்டகங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறியாமா அப்படின்னு கேட்போம். இல்ல ஒரு 2 குடம் எக்ஸ்ட்ரா தரையாமா அப்படின்னு கேட்போம். குழா சண்டை அப்படின்னு ஒண்ணு நம்ம ஊர்ல ஸ்பெஷலா நடக்கும். எதுக்கு? தண்ணிக்கு. எத்தனைக்கு? ஒரு குடத்துக்கு. குழா சண்டை அப்படின்னு. குழால தண்ணி வரும். சண்டை எதுக்கு? வர தண்ணி அண்டையில குடத்தை யார் வைக்கிறது, அதுக்குதான் சண்டை. இங்க குழாவுல தண்ணி வரல ரெபேக்காளுக்கு, துறவுல இறங்கி ஏறணும். பம்பு கிடையாது, பம்ப் செட் கிடையாது, கரண்ட் கிடையாது, மோட்டர் கிடையாது, ஹெல்பிங் கிடையாது. இந்த ஒரு பெண். இப்ப யோசிங்க, அந்த இடத்துல உங்களை ஒவ்வொருத்தரையும் வச்சிருங்க. அந்த இடத்துல ஒவ்வொருத்தரையும் வச்சு நினைச்சு பாருங்க. ஒருத்தர் வந்து தண்ணி கேட்டாரு அப்படின்னா என்ன சொல்லியிருப்போம்? முதல்ல தண்ணி கொடுக்கறது ஈஸி, அதனால கொடுத்துருங்க. தண்ணி குடிச்சிருப்பாரு, ஆனா கீழே ஊத்தாத இருக்கணும். ஏன்னா நம்ம தானே கீழே இறங்கி ஏறி எடுக்கணும். அதனால ரொம்ப தண்ணி ஊத்த மாட்டோம். ஸோ நமக்குன்னா பாதிப்பு வரணும், அதை நம்ம செய்ய மாட்டோம். அதனால கொஞ்சம் கொடுப்போம். மீதி தண்ணி இவ என்ன பண்றா, தண்ணியை ஊத்திட்டு அவருக்கு கொடுத்துட்டு அதுல மீந்த தண்ணீரை, குடத்துல மீந்த தண்ணீரை அந்த ஒட்டகங்கள் குடிக்கிற தொட்டியில ஊத்திடுறா. ஊத்திட்டு அப்ப சொல்றா, உங்க ஒட்டகங்களும்
குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கறனே அப்படின்னு சொல்லி போய் துறவுல இறங்கி தோல்ல தண்ணிய குடத்தை சுமந்து மறுபடியும் தொட்டியில ஊத்துறா. அவ 10 முறை துறவுல இறங்கினாலா 100 முறை இறங்கினாலா அப்படின்றது எண்ணிக்கை அல்ல. ஏன்னா குறைஞ்சபட்சம் இந்த காரியத்துக்கு அவள் 2 மணி நேரமாவது ஒதுக்கி இருக்கணும் இந்த காரியத்தை செய்ய. இப்போ ஒரு வாலிப பெண் தண்ணி எடுக்க வந்தவள் வீட்டுல 2 மணி நேரமா வந்து ஒரு நட கூட தண்ணி எடுத்துட்டு வராத, ஒரு நடைக்கு போனவ திரும்பியே வரல, 2 மணி நேரமா வரல அப்படின்னா வீட்டுல தேடி இருப்பாங்க இல்லையா? இல்லாட்டி இந்த டிலே டைம் கவுண்ட் பண்ண வேண்டியது. குறைஞ்சபட்சம் எலியேசருக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு 1 மணி நேரமாவது அவள் செலவிட்டு இருக்கணும். ஒட்டகங்களுக்கும் வார்க்கணும். அப்போ தொட்டியில போய் போய் துறவுக்கு போய் தண்ணியை எடுத்து தோல்ல வைத்து மேலே ஏறி தொட்டியில கொண்டு வந்து ஊத்தி அந்த ஒட்டகங்கள் குடிக்கணும். ஊழியத்துக்கு வரவங்க இப்படி கஷ்டப்படுறவங்களா கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களா இருக்கணும். தோ டெஸ்ட் இதான். எஜமான் ஈசாக்கு ஆபிரகாம் செல்வந்தர்கள் செழிப்புள்ளவங்க, ஆனால் அவர்கள் குடும்பத்தில் உழைப்பதற்கு இப்படி கடினமா உழைக்கக்கூடிய பெண் தேவை. கடினமா உழைக்கக்கூடிய பெண். என்ன வசதி இல்லை ஆபிரகாம் வீட்டுல? எல்லா வசதியும் இருக்குது. உண்மையிலேயே ஈசாக்கு வீட்டுக்கு ரெபெக்காள் வந்தால் அவ போய் துறவுல தண்ணி எடுக்க வேலையே இல்லை, ஏன்னா வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அப்ப எதுக்காக எலியேசர் இந்த டெஸ்ட பிக்ஸ் பண்ணணும்னா, இந்த டெஸ்ட் எல்லாத்துக்குமே உதவுது. அவ கடின உழைப்புள்ளவளா இருக்கிறாளா, மிருகங்களை கவனிக்கிறாளா, பொறுமை உள்ளவளா இருக்கிறாளா, அவள் சலிக்காதவளா இருக்கிறாளா, எல்லாத்தையும் சகிக்கிறவளா இருக்கிறாளா, அந்நியரை உபசரிக்கிறவளா இருக்கிறாளா, என் எஜமானனுடைய அல்ல குண அதிசயங்களுக்கு ஏற்றவளா இருக்கிறாளா, இதெல்லாம் எலியேசர் கவனிக்கிறார். அப்போ இந்த டெஸ்ட் இருக்குது, ஒட்டகங்களுக்கும் கொண்டு வந்து ஊத்துறது, இது கடினமான ஒண்ணு, டைம் எடுக்கக்கூடிய ஒண்ணு, பிசிக்கலா கஷ்டப்பட வேண்டிய ஒண்ணு. இப்படிதான் எந்த வசதி உள்ளவங்களா இருந்தாலும் ஊழியத்துக்கு வந்தா தேவனுக்குன்னு உழைக்க கஷ்டப்பட தயங்க கூடாது. எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு செல்வ செழிப்பின் பின்னணியில் இருந்தாலும் சரீர கஷ்டம் படுறதுக்கு, கர்த்தருக்காக படுறதுக்கு தயங்க கூடாது. இந்த பெண்ணுக்கு இந்த சரீர கஷ்டம்ன்றது தயங்கவே இல்லை, சலிக்கவே இல்லை, வெறுக்கவே இல்லை. ஆனா ஒட்டகங்களுக்கு தண்ணி வார்த்தா. அப்ப இது ஆச்சரியப்பட வேண்டிய ஒண்ணு. இதுதான் எலியேசருக்கு ஆச்சரியம் ஊட்டுச்சு. யாராவோ நம்ம என்ன ஜெபம் பண்ணுமோ அதே மாதிரி இருக்கிறா, அதே மாதிரி செய்யறா, அதே மாதிரி பேசுறா, அதே மாதிரி சலிக்காம ஒட்டகங்களுக்கு தண்ணி கொண்டு ஊத்துறா. எலியேசர் வெரி ஜென்டில்மேன். அப்படியே நின்று பார்த்துட்டே இருந்திருப்பாரு. அவ அதை செஞ்சுட்டே இருந்திருப்பா. ஒட்டகங்கள் தண்ணி குடிச்சுட்டே இருந்திருக்கும். இவருக்கு பேச்சே வரல, ஆச்சரியமா இருந்திருக்கும். ஒரு பக்கம் மனதுல சந்தோஷமா இருந்திருக்கும். ஓ, இவதானா இருக்கும், இவதான் இருக்கும். முதல் நட, 2வது நட, 3வது நட, 4வது நட, 5வது நட, அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, சலிக்கவே இல்லை, தண்ணி கொண்டு வந்து ஊத்திட்டு இருக்கிறா. ஓகே. கடைசி நட வரப்போ, ஐயா ஆண்டவனே தண்ணீர் போதுமா அப்படின்னு கேட்டிருப்பா. ஆமா போதுமா, போதும். மா நீ யாருடைய மகள்மா? அப்பதான் பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே அவர் கையில இருந்த காதணிகளையும் வளையலையும் எடுத்து கொடுக்கிறாரு. அந்த கிஃப்ட் கொடுக்கிறாரு.
gift கொடுக்கறப்போ கவனிங்க, படிப்போம் அதை. ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதணியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும். கவனிங்க, அவர் gift கொடுக்கறாரு. இந்த giftல 2-3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. gift கவனிங்க. 22 ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின்பு அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடை உள்ள பொற்காதணியையும். இங்கிலீஷ்ல இந்த வேர்டுக்கு நோஸ் ரிங்னு இருக்கும், மூக்குத்தி அப்படின்னு இருக்கும். ஆனா இங்க பொற்காதணி, கம்மல் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்குது. அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்கள், வளையல். அப்போ அந்த நோஸ் ரிங்ன்றது ஈப்ரு மீனிங்ல இருக்கிறது. காதணின்றது கிரீக் செப்டுவஜென்ட் புக்ல இருக்கிற மீனிங். நம்ம ஊர் டிரான்ஸ்லேட்டர் நம்ம ஊருக்கு எது பழக்கமா இருக்கும் பெண்களுக்கு புரிஞ்சு கொள்ள? காதணியா மூக்குத்தியா? காதணி. அதனால அந்த வேர்டை யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. சோ அவளுக்கு காதணிகளை எடுத்து கொடுத்து வளையல்களை எடுத்து கொடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொடுத்துட்டு அவளை விசாரிக்கிறாரு. அவங்க அட்ரஸ், எங்கம்மா இருக்கிற, உங்க அப்பா எங்க இருக்கிறாரு, எங்க இருக்குது, உங்க வீட்டுல இடம் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. சோ எலியேசருடைய பரவசத்தை கவனிங்க. நம்பர் 3, ரெபேக்காள் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்த்தாள். எப்படி? நம்பர் 1, தண்ணீரை தொட்டியில ஊற்றினா, இன்னும் மொண்டு வர துறவுக்கு ஓடினாள். நம்பர் 3, ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். இதுதான் அவள் துறவண்டியில செய்தது. நம்பர் 4, ரெபேக்காள் எலியேசரின் கேள்விகளுக்கு பதிலும் தந்தாள். என்ன கேள்வி கேட்டார்? தன் குடும்ப வம்சத்தை அறிந்திருந்தாள் ரெபேக்கா. என்ன கேள்வி கேட்டார் அவரு? எலியேசர் என்ன கேள்வி கேட்டாரு? வாசிங்க. நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதும் அன்றி, எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, அப்புறம் ராத்தங்க இடமும் உண்டு என்றாள். எலியேசர் 2 கேள்வி கேட்டாரு. கேள்வியை உள்வாங்குறா, ஷார்ப்பான கேர்ள். கேள்வி 2 கேள்வி, அந்த 2 கேள்விக்கும் சரியான பதில், ஷார்ப்பான பதில். சரி, என்ன கேள்வி கேட்டாரு? நீ யாருடைய மகள் அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்க வீட்டுல ராத்தங்க இடம் உண்டா அப்படின்னு. அவர் கேட்ட 2 கேள்வியும் அவள் கவனித்து பதில் சொல்லக்கூடியவளா இருக்கிறா. இப்போ முதல் கேள்விக்கு ரெபேக்காள் பதில் சொல்றா. அவள், நான் உம்முடைய அடியானாகிய நாகோருக்கு மில்காலுக்கும் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னான். லிசன், இந்த ஆள் யாருன்னு தெரியாது. எலியேசர் யாரு, எங்கிருந்து வராரு, ஆபிரகாம் யாரு, எங்கிருந்து வராரு தெரியாது. ஆனா ரெபேக்காளுக்கு தன் பூர்வீகம், அவங்க மூதாதையருடைய பெயர்களை அறிந்து வைத்திருந்தார். இதுதான் எலியேசரை எப்படி ஆச்சரியப்படுத்துச்சோ அதே மாதிரி பல காரியங்கள் என்ன கூட ஆச்சரியப்படுத்துது ரெபேக்காளை கவனிக்கிறப்போ. ஒரு வாலிப பெண் தான் அப்பா பேரை அறிஞ்சிருந்தா, அம்மா பேரை அறிஞ்சிருந்தா, அதையும் தாண்டி அதுக்கும் முன்னோர்ல நாகோர் பெயரை கூட அறிஞ்சிருந்தா. அப்போ அந்த வம்ச அட்டவணை, வம்சத்தின் பெயர், மூதாதையரின் பெயர், இதையெல்லாம் அறிஞ்சிருந்த குடும்ப பெண், குடும்பத்தை குறிஞ்சு அறிஞ்சிருந்தா. குடும்ப பெண் என்றது என்ன? வெறும் கிச்சன்ல வேலை செய்யறதா இல்ல, வெறும் சாப்பாடு செஞ்சு போடுறதா இல்ல, அடுப்பு ஊதுறதா இல்ல, அது மட்டும் இல்ல. குடும்ப பெண்ணுக்கு குடும்பத்தின் கொடுத்த பின்னணியான அறிவு, வரலாறும் அறிஞ்சிருக்க வேணும். அவள் நாகோரை பார்க்கல. நாகோர் யாரு? ஆபிரகாமுடைய பிரதர். அப்போ அவள் சொல்றப்ப தங்கள் மூதாதையரின் வம்சத்தை
அறிஞ்சிருந்த ஒரு குடும்ப பெண். இன்னைக்கு கேள்வி கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளைங்க உங்க பேரை சொல்லும். யாரை ஒன்னா நம்ம பார்த்து கேட்டதும் என்ன கேட்போம்? உன் பேர் என்னன்னு கேட்போம், உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்போம், உங்க அம்மா பேர் என்னன்னு கேட்போம், அவ்வளவுதான். ஆனால் அந்த பெண் சொல்றப்ப அவங்க மூதாதையர் தாத்தாவினுடைய பெயரையும் பாட்டியின் பெயரையும் சேர்த்து அப்பா பெயரை சொல்லிட்டு சொல்லுது. கவனிக்க வேண்டியது the body language, ரிப்ளே ஆன்சர், அந்த ரிப்ளே பண்ற அந்த லாங்குவேஜ் மெத்தடு. அவளுடைய மூளைய அறிவுள்ள பெண்ணு அப்படின்னு காட்டுது. எவ்வளவு பேருக்கு உங்க தாத்தா பேர் தெரியும்? உங்கள இங்க இருக்கிறவங்களுக்குன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது. உங்க தாத்தாவுடைய அப்பா பேரு சொல்லு, எந்த ஊரு தெரியாது. உங்க பாட்டி எந்த ஊரு தெரியாது. அவங்க அந்த பக்கம் கிணற்று கடவு, அந்த பக்கம் ஒரு ஊர், ஒரு கிராமம் பிரதர். அங்கெல்லாம் நாங்க போறதே கிடையாது. நாங்க இங்க வந்துட்டுமா, நாங்க இங்க சிட்டிக்கு வந்துட்டு பிறகு அங்கெல்லாம் நாங்க போறதே இல்லை பிரதர். எவ்வளவு ஈஸியா சொல்லிடுறோம். சிட்டிக்கு வந்ததுனால அந்த கிராமமோ அந்த பாட்டியோ பாட்டனோ வாழ்ந்த ஊர் வீடு எதுவுமே தெரியாது, எல்லாம் மறந்துட்டோம். ஏன்? அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை இப்படியே ஆயிடுச்சு. தோ ரெபெக்காள் எல்லாத்தையும் அறிஞ்சிருந்தான். அது மட்டும் இல்ல, தம் வீட்டுக்குள் இருந்ததை அறிஞ்சிருந்தான். என்ன சொல்றா? எங்க வீட்டுக்குள்ள உங்க ஒட்டகங்களுக்கு தீவனம் உண்டு, வைக்கோலும் தீவனம் உண்டு அப்படின்னு அறிஞ்சிருந்தா. என் வீட்டுல என்ன இருக்குது, தான் வீட்டுல என்ன இருக்குதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. என்ன இருக்குது, என்ன குறைவுள்ள, எது குறைஞ்சிருக்குதுன்னு தெரிஞ்சிருந்துச்சு. சரி, நம்பர் 3, ராத்தங்க இடம் உண்டு என்ன அறிவிச்சா. அப்போ ஒரு குடும்ப பெண் அப்படின்ற ஒரு பெண்ணின் அடையாளம் குடும்பத்தை குறிச்சு அறிவு, குடும்ப வம்சத்தை குறிச்ச அறிவு, குடும்ப மூதாதையர்களை குறிச்ச அறிவு, இவைகளையும் அறிஞ்சு வச்சிருக்கணும். குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள என்ன இருக்குது, எவ்வளவு இருக்குது, அதையும் அறிஞ்சு வச்சிருக்கணும். இதோட சேர பிறர் யாராவது வந்தா ரா தங்குவதற்கு இடம் கூட இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு இருதயத்துல மனம் கூட இருக்க வேணும். சோ கொடுக்கிற குணம் அதுவும் இருக்க வேணும். இது எல்லாமே ரெபெக்காளின் உள்ளான அழகுகள். இது எல்லாமே அவளுடைய வார்த்தையில வெளிப்படுது. வெறும் அவுட்வர்ட் பியூட்டி மட்டும் இல்ல, இன்வர்ட் பியூட்டி அவகிட்ட இருக்குது. சோ இந்த இடத்துல இன்னைக்கு ரெபெக்காளின் குடும்பத்தை குறிச்சு அதிகமா கவனிக்க வேண்டியது இருக்குது. குறிப்பு 4, ரெபெக்காளின் குடும்பம். ரெபெக்காள் நாகோர், மில்கால் என்பவர்களின் பேத்தி. ஆதியாகமம் 24:24. ரெபெக்காள் பெத்துவேல் என்பவனின் மகள். ரெபெக்காள் லாபான் என்ற ஒரு சகோதரனும் இருந்தான் ரெபெக்காளுக்கு. ஆக இந்த இடத்துல ரெபெக்காளை குறிச்சு நிறுத்துறேன். இதுக்கு பிறகு அடுத்த பகுதியில் இதனுடைய 3வது, 4வது, 5வது பகுதிகளை பார்ப்போம். ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம்பா. இந்த நாளிலே ஆதியாகமத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை, குறிப்பாக ஆபிரகாம், ஈசாக்கு, ரெபெக்காளுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் அமர்ந்து படிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த காரியங்கள் எல்லாம் எங்கள் மனதில் பதியட்டும், குடும்பத்தில் பதியட்டும், இருதயத்தில் பதியட்டும், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில பதியட்டும் என்று கேட்கிறோம்ப்பா. என் செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எங்கள் ஆபிரகாமின் தேவன் எங்கள் ஈசாக்குக்கு செய்தது போல நல்ல காரியங்களை இவர்கள் குடும்பங்களுக்கு செய்வீராக. இவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு பிள்ளைக்காக ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு ஆண் பிள்ளைக்காக, பெண் பிள்ளைக்காக, அவள் பேரன் பேத்திகளுக்காக,
அவள் எதிர்காலத்தில் அமைய போகிற ஆண்டவரே குடும்ப இல்லற வாழ்க்கைக்காக இயேசுவின் நாமத்துல இன்றே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படட்டும், செழிக்கட்டும், ஓங்கி வளரட்டும். ஆண்டவருடைய நாமத்துல அவர்கள் பெருகட்டும், மேன்மை அடையட்டும். எல்லா தீங்குக்கு மறைத்து, விக்கனங்களுக்கு துக்கங்களுக்கு மறைத்து ஆண்டவர் அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக, மேன்மையோடு இருப்பார்களாக, சந்தோஷத்தோடு இருப்பார்களாக. சமாதானத்தின் தேவன் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆட்கொள்ளுவதாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டுக்காக ஜெபிக்கிறேன், வீட்டின் தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன், வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் மாறி சந்தோஷமும் சமாதானமும் குடியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. இப்பொழுதே அது வர வேண்டும், இப்பொழுதே வர வேண்டும், இன்றைக்கே வர வேண்டும் இந்த சமாதானம் என்று கேட்கிறேன்ப்பா. ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் விடுவிக்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆளுகைக்குள் கொண்டு வருகிறேன். தேவன் ஆட்சி செய்வீராக, ஆளுகை செய்வீராக. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.